Hello. This call is now taking notes. This call is now being recorded. Hello. ஹலோ, வாய்ஸ் கேக்குதுங்களா? மேம் கேக்குதுங்க மேம். ஓகேங்க சார். ஓகே மேம். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு தமிழ் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா 6th டேர்ம் 1 இயல் 1 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? எல்லாரும் புக் வச்சுக்கோங்க, பிளஸ் மார்க் பண்ண பெண்ணும் பக்கத்தால வச்சுக்கோங்க. நான் சொல்ல நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாவே நம்ம படிச்சுட்டு போயிருப்போம், ரிவிஷன் பண்ணிருப்போம். ஒரு சிலது ரிவிஷன் பண்ணியும் பண்ணாம அந்த மாதிரி போவோம். ஆனா நமக்கு எது நல்லா தெரியுமோ அதுல ஸ்கோர் கம்மி பண்ண விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு தமிழ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல ஈஸியா படிச்சிருவோம், நம்ம அதெல்லாம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம், எக்ஸாம் ஹால்ல போவோம். ஆனா நமக்கு செக் ஆகுறது எங்க அப்படி செக் ஆகும் அப்படின்னா பாரதியார், பாரதிதாசன், ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல செக் ஆகும். 2 பேர்த்துல யாரு, அந்த 2 ஆப்ஷன்ல கடைசியில நம்ம நிற்போம். யாரு இது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் ஆயிடுவோம். நம்ம என்னன்னா படிச்சதை தெளிவா படிக்கணும் ஃபர்ஸ்ட். அண்ட் பிளஸ் நமக்கு எது ஈஸியோ அதை நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் ஹால்ல நமக்கு எந்த கொஸ்டினுக்கு நல்லா ஆன்சர் தெரியுமோ அந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணிடவே கூடாது. கேர்லெஸ் மிஸ்டேக் என்னைக்குமே தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அது தெரிஞ்சது. தெரியாததுல ஏதாவது நம்ம ஃப்ளூக்ல போட்டா கூட ஆன்சர் வந்துடும். ஆனா தெரிஞ்சதை நம்ம என்னைக்குமே தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இப்ப தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம 6th to 8th நல்லா படிக்கணும். 6th to 8th நல்லா படிச்சதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க 9th 10th போகலாம். ஓகேங்களா? இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது நம்ம 11th 12th போய்க்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸே 6th to 8th ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுலயும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நமக்கு இலக்கணம் ரொம்ப ரொம்ப நல்லா பார்க்கணும். நம்ம ஈஸி தானே சொல்றேன். நம்ம பேசிக்ஸ்ல இருந்தே இலக்கணம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வரும், செய்யுள் பாட்டு வரும். இப்ப இலக்கணத்துல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்ப இலக்கணம் எடுத்துட்டோம்னா அதுல எத்தனை வகைப்படும். ஓகேங்களா? இப்ப இலக்கணம் எத்தனை வகைப்படும் சொல்லி அந்த வகையை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அந்த வகைக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஓகேங்களா, எடுத்துக்காட்டு வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இலக்கணத்துல இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். நெக்ஸ்ட் இதுல இலக்கணத்திலேயே பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வகைகள் எத்தனை வகைப்படும் நம்பர்ஸாவும் கேட்கலாம். அல்லது மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாம். இப்போ வினா விடை வருதுல்ல, இப்ப அறிவினா அரியா வினாக்கு இந்த சைடு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்காவும் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கூற்று காரணமாகவும் கேட்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு அதோட ரிலேட்டட் பண்ணியே படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செய்யுள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் பெருசா எழுதுறேன். ஓகே, இப்ப பாடல் வரி கொடுத்துட்டு அதனுடைய ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுலயே வேற எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்ப இங்க நூல் கொடுத்துருவாங்க, இங்க நூலாசிரியர். ஓகேங்களா? நூலாசிரியர் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கலாம். இல்ல அப்படின்னா சவுண்ட் கேட்கலீங்களா? கேக்குது மேம். சப்போஸ் சவுண்ட் கேட்கல அப்படின்னா நீங்க ஹெட்செட் போட்டுக்கோங்க மேம். மேக்ஸிமம் கிளாஸ் கவனிக்கும் போது ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. லெட்டர் கீஸ் சின்னதாக தெரிஞ்சு அப்படின்னா மொபைல் போனை ஹரிசன்ல யூஸ் பண்ணிக்கோங்க மேம். நீங்க நடத்தலாங்க மேம். ஓகேங்க சார்.
ஓகே, நூலாசிரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கும் கேட்கலாம். இல்ல அப்படின்னா நமக்கு ஒரு நூல் கொடுத்துட்டு இதனோட ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பாராட்டுதல், புகழ்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது யாரை யார் பாராட்டினாங்க அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? புகழ்றத வந்து யார் யாரை அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதுல வந்து யார் யாரை கேட்டிருக்காங்களா இல்ல யாரை யார் பாராட்டினாங்கன்னு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம இதுக்கு வந்து புக்ல வர வர நான் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதை நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒரு செய்யுள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ அந்த செய்யுள் இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நமக்கு 6th புக்ல இருக்கிறது, 7th இந்த மாதிரி 10th வரைக்கும் கூடிய இந்த ஆசிரியர் குறிப்பு, சொல்லும் பொருளும் இது எல்லாம் மேக்சிமம் நம்ம படிச்சுட்டு போனோம்னாவே நமக்கு ஈஸியா கிளிக் பண்ணிக்கலாம். ஆனா படிக்கிறது என்ன பண்ணும், தெளிவா படிச்சுட்டு போகணும். நம்ம எக்ஸாம் ஹால்ல போயிட்டு திஸ் ஆர் தட் 2 ஆப்ஷன்ல வந்து நிக்க கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு போகணும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது இப்ப உரைநடைன்னு வரும். அடுத்தது இலக்கணம், செய்யுள், அடுத்தது உரைநடை, அப்புறம் துணைப்பாடத்துல ஒரு சில லெசன்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப உரைநடைன்னா ஒவ்வொரு மாதிரி டாபிக் கொடுப்பாங்க. தமிழ் பத்தி ஒரு உரைநடையில வரும், அடுத்தது இயற்கை பத்தி ஒரு உரைநடையில வரும், அடுத்தது நீர் பத்தி, இந்த மாதிரி உரைநடை ஒவ்வொரு டாபிக் பேஸ் பண்ணி வரும். அந்த உரைநடையில டாபிக் பேஸ் பண்ணி நமக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுன்னு நான் சொல்றேன், அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டு திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? மேக்சிமம் தமிழ் இது இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நான் லெசன் நடத்த எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, பிளஸ் நம்ம எதுல டவுட் ஆகி நிப்போம் அதையுமே நான் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். அப்ப நீங்க மட்டும் ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம படிக்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா படிச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்ப நம்ம கிளாஸ் எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா, இப்ப வந்து இன்னைக்கு நம்ம வந்து இயல் 1 பாக்குறோம். ஓகேங்களா? நாளைக்கு ஸ்லிப் டெஸ்ட் நடக்கும். இன்னைக்கு நான் இயல் 1 நடத்துறேன் அப்படின்னா நாளைக்கே அது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிருங்க. ரிவிஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நீங்க எத்தனை படிக்கிறீங்கிறத விட நீங்க அதை எப்படி படிச்சிருக்கீங்க அப்படிங்கறதான். நீங்க ஒரு இயல் படிச்சீங்கனாலும் அதை நீங்க எப்ப கேட்டாலும் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி அடுத்தீங்க ஃபாஸ்டா போறாங்களா, போகட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அந்த இன்னைக்கு படிச்சதை தெளிவா படிச்சிருக்கோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது தமிழுக்கு மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதுதான். ஓகேங்களா? ஹிஸ்டரி, பாலிட்டி, மேக்ஸ் எதுனாலும் ஒரு டாபிக் கவர் பண்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் அதை ரிவைஸ் பண்ணிருங்க. ஓகேங்களா? 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு கிளாஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அந்த டாபிக் அப்பவே அட்லீஸ்ட் ஒரு டைம் எடுத்து ரிவைஸ் ஆகுது பண்ணிருங்க. ஓகே, இப்ப ஸ்லிப் டெஸ்ட் நாளைக்கு வந்து இயல் 1லயே நடக்கும். இப்ப இந்த ஸ்லிப் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க படிச்சு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா சூப்பர். இல்லனாலும் படிக்கல, நான் எழுதல, அடுத்த நாள் எழுதிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அப்பப்போ போடுற டெஸ்ட் அப்பவே எழுதிருங்க. ஓகேங்களா? பிளஸ் டெஸ்ட் எழுதிட்டு நீங்க எதுல தப்பு பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் பேப்பர் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் காமனா சொல்றேன். ஓகேங்களா? என்னைக்குமே எந்த இதுனாலும் சரி கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறீங்க. இப்ப நீங்க அகாடமிக்கே வந்து நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னாலும் அந்த டெஸ்ட் எழுதிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் இவ்வளவு மார்க்கா, 100க்கு நான் 70 எடுத்திருக்கேன் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு விடாம அந்த 30 நான் ஏன் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? எந்த இடத்துல எந்த டாபிக் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறதும் பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்னு, நீங்க வந்து அது சும்மா ஜஸ்ட் திஸ் ஆர் தட் அப்படிங்கறதுல போட்டிருப்பீங்க. அப்ப நான் போட்ட ஆன்சர் கரெக்டா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ ரொம்ப கொஸ்டின் பேப்பர் நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, நம்ம இப்ப கிளாஸ்க்கு போலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 6th இயல் 1. ஓகேங்களா? நம்ம பார்க்கறதுல என்னென்ன டாபிக் வருது அப்படின்னா இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா? இதுல தமிழ் மொழியை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. தமிழ் வந்து பாராட்டி அந்த மாதிரி புகழ்ந்து வந்து நம்ம பாரதிதாசன் வந்து இன்பத்தமிழ் அப்படிங்கிற டாபிக்ல எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தமிழ் கும்மி. தமிழ் கும்மி யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஓகே, தமிழ் கும்மியிலயும் வந்து நம்ம தமிழை வந்து பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. சோ பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பாங்க. வளர் தமிழ்ல நம்ம தமிழ் மொழி பத்தி இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கனவு பழித்தது. இதுல சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த லெசனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கனவு பழித்தது அதுல இருக்கும். இப்ப அடுத்தது இலக்கணம் வந்து என்னன்னா தமிழ் எழுத்துக்களினுடைய வகைகளும் தொகையும். நம்ம இப்ப எழுதுறோம்ல எழுத்து, அந்த எழுத்துக்கள் வந்து வகையும் அதை பத்தி கொடுத்துருக்கிறத வந்து நமக்கு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிறதுல இருக்கும். ஓகேங்களா?
ஓகே, இப்போ இயல் 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன்னா நான் எப்பவுமே எப்படி உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப இன்பத்தமிழ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எல்லாருமே இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் ப்ரிஃபர் பண்றது என்ன சொல்லுவேன்னா, என்னைக்குமே ஒரு செய்யுளோ அல்லது வேற ஏதாவது படிச்சீங்கன்னா அதனுடைய நூல் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெசனுக்குள்ள போங்க. ஓகேங்களா? இப்ப இங்க லெசன் ஸ்டார்ட் ஆகுறப்ப இங்க இன்பத்தமிழ் ஸ்டார்ட் ஆகுதுல, இங்கேயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்க புக்ல இங்க இன்பத்தமிழ்லயே ஒரு சின்ன ஐஃபன் போட்டு இங்க பாரதிதாசன் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்றப்பவே உங்களுக்கு கண்ணுக்கு படுறது இதுதான் படும், இன்பத்தமிழ் அப்படிங்கிறது. அப்ப நீங்க என்னது, இன்பத்தமிழ் ஆசிரியர் பாரதிதாசன், இங்கேயே நம்ம ஒரு டைம் பாரதிதாசன் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அப்ப அடுத்தது ஆசிரியர் குறிப்புக்கு வாங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் இன்பத்தமிழ் பார்த்துட்டோம். இன்பத்தமிழுடைய ஆசிரியர் யாரு? பாரதிதாசன். ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் இருக்கும். இந்த இடத்துல நீங்க கனக சுப்புரத்தினம் எழுதிக்கங்க. ஓகேங்களா? கனகன்னு மாத்திக்கணும், கனக சுப்புரத்தினம்னு எழுதிக்கங்க. அடுத்தது, இவர் பாரதியார் கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஓகேங்களா? பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கனக சுப்புரத்தினம். அவர் பாரதியார் மீது ரொம்ப பற்று கொண்டவர், அதனாலதான் அவர் பேரை வந்து என்னது, பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. ஓகேங்களா? இப்ப அவர் பாரதிதாசன் கவிதையில எதை பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பெண்களுடைய கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு. ஓகேங்களா? பெண்களோட கல்வி பத்தியும், பெண்களோட அந்த கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் எல்லாம் அவருடைய பாடுபொருளா கொண்டு பாடப்பட்டதான் அவருடைய நூல்கள் எல்லாமே இருந்திருக்கும். இவரை எவ்வாறு புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னா, புரட்சி கவி மற்றும் பாவேந்தர் எனும் சிறப்பிக்கப்படுகிறார். ஓகேங்களா? அப்ப பாவேந்தர் மற்றும் புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? இப்ப இன்பத்தமிழ் அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா, பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். எந்த கவிதையில இருக்கு? இப்ப இன்பத்தமிழ் அப்படிங்கிறது, ஓகேங்களா, இன்பத்தமிழ் அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய கவிதை, அந்த நூல்ல தமிழ் அப்படிங்கிற தலைப்புலதான் இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இப்ப கனக சுப்புரத்தினம், பாரதிதாசனுடைய பேர் என்னது, கனக சுப்புரத்தினம். இப்ப இதுலயே நான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்ப பாரதிதாசனுடைய பிறந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 29, 1891. ஓகேங்களா? அப்ப பிறந்து எப்ப இறந்திருப்பாரு அப்படின்னா ஏப்ரல் 21, 1964. ஓகேங்களா? வாய்ஸ் கேக்குதுங்களா? ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. ஓகே ஓகே, ஒரு கிளாஸ் நீங்க கவனிக்கிறீங்கன்னா நீங்க படிக்கிறத விட அந்த கேட்கறது மூலமா உங்களுக்கு நிறைய போய் சேரும். ஓகேங்களா? சோ கிளியரா கேளுங்க. நான் மறுபடியும் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுவேன் கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல நம்ம கிளாஸ்ல சொல்றது, பொறுமையா சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா அங்க யூஸ் ஆகும். சோ வேற எங்கேயுமே நீங்க டைவர்ட் ஆகாம கிளாஸ் நல்லா கவனிங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, நம்ம பாரதிதாசன் பத்தி பார்த்தோம். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவர் எப்ப பிறக்கிறாரு? ஏப்ரல் 29, 1891. அவர் இறக்குறது அதே மாசம்தான், ஏப்ரல் 21, 1964. ஓகே ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவருடைய பெற்றோர் கீழே எழுதிக்குங்க. கனகசபை லட்சுமி அம்மையார். ஓகேங்களா? கனகசபை லட்சுமி அம்மையார். இவர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. புதுச்சேரி. ஓகேங்களா? ஓகே, இப்ப ஓவராலா பார்ப்போம். இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். இந்த ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு ரஷ்ய கவிஞர். இவருடைய ஃபேமஸ் குவாட் என்னன்னா, நாளைக்கு தமிழ் சாகுது அப்படின்னா நான் இன்னைக்கே இறந்துருவேன் அப்படின்னு சொல்றதா ரசூல் கம்சதேவ். ஓகேங்களா? அவர் ரஷ்ய கவிஞர். ஆனா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பாரதிதாசன். ஓகே, ஒரே ஒரு டைம் ரிவிஷன் மட்டும். இப்போ இதுல நமக்கு நான் சொன்னேன்னா எக்ஸாம்ல திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன்ல போய் நிக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஓகேங்களா? அப்ப பாரதியாரோட இயற்பெயர் ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.
சுப்பிரமணியன். ஓகேங்களா, பாரதியாரோட இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். நமக்கு இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப கனக சுப்புரத்தினத்தினோட இயற்பெயர் யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாரதிதாசன் ஆப்ஷன்ல இருந்தாருன்னா பாரதியார் கூடவே இருப்பாரு. நமக்கு இதுவான்னு நமக்கு எக்ஸாம் ப்ரெஷர்ல ஞாபகம் இருக்காது. சோ இதுக்கு நான் எப்பவுமே ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன். போன கிளாஸ்லயே சொன்னேன். இங்க பாரதியார்னு இருக்குங்களா, இங்க யாருன்னு இருக்குது, இங்க மணின்னு இருக்கு. ஓகேங்களா, கோவில்ல யார் வேணாலும் போய் மணி அடிக்கலாம். ஓகேங்களா, இது ஜஸ்ட் சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 2 ஆப்ஷன்ல போய் உங்களுக்கு நிக்காது. ஓகேங்களா, அப்ப பாரதியார் அப்படிங்களோட இயற்பெயர் தான் சுப்பிரமணியன். நம்ம யார் வேணாலும் கோயில்ல போய் என்னது மணி அடிக்கலாம். அப்புறம் சுப்பிரமணியன் அப்படிங்கிறது பாரதியார். ஓகேங்களா, பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஓகேங்களா, ஓகே. பாரதியாருடைய கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் பாரதிதாசன் அவரோட பேரை மாத்திருப்பாரு. அதுல அவருடைய கருத்துக்கள் எதை பத்தி இருக்கும்? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இந்த கருத்துக்கள் எல்லாம் பாடுபொருளா வச்சு பாடியிருப்பாரு. அவர் என்னென்னு வந்து போற்றி பாடுறாங்க, சரி, அவரை எவ்வாறு போடுறாங்க? புரட்சி கவி, பாவேந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ நமக்கு அந்த பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல தமிழ் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் தமிழ் அப்படிங்கிற தலைப்புல தான் நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, ஓகே. இதை மட்டும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய பிறந்தது ஏப்ரல் 29, 1981. ஏப்ரல் 21, 1964 அவர் இறந்திருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம். ஓகே. அடுத்தது அவர் வந்து பெற்றோர்கள் கனகசபை லட்சுமி அம்மையார், ஊர் வந்து புதுச்சேரி. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவி என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதிதாசன். இந்த ரசூல் கம்சதேவிங்கிறது யாரு? ஒரு ரஷ்ய கவிஞர். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஆசிரியர் முடிஞ்சது. ஓகே, இப்ப பாடலுக்கு வருவோம். இப்ப இன்பத்தமிழ் அப்படிங்கிறது நம்ம யாருன்னு பார்த்தாச்சு, பாரதிதாசன் பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஓகே. என்னைக்குமே இந்த நுழையும் முன் அப்படிங்கிறது ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு, அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். ஓகேங்களா, தமிழ கண்ணே மணியே அப்படின்னு சொல்லி கொஞ்சறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யாரு? பாரதிதாசன். ஓகேங்களா, கண்ணே மணியே அப்படின்னு தமிழை வந்து குழந்தை கொஞ்சற மாதிரி கொஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பாரதிதாசன். ஓகே, இப்போ இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாட்டுல என்ன கொடுத்திருக்காங்க? தமிழுக்கு அமுதம் என்று பெயர். ஓகேங்களா, அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அடுத்தது தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இப்ப இதுல எதுவுமே இல்ல. இப்ப தமிழுக்கு என்ன பேர் இருக்கு, பிளஸ் அது எவ்வாறு வந்து போட்டுறாங்க, அதாவது புகழ்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இதுல சொல்றாங்க. ஓகேங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழுக்கு என்னன்னு பேர் இருக்கு? அமுது. அடுத்தது தமிழுக்கு நிலவுன்னு பேர் இருக்கு. அடுத்து 3வது லைன் பாருங்க, தமிழுக்கு மனம் என்று பேர். ஓகேங்களா, அப்போ இதுல என்னது? தமிழுக்கு என்னென்னு பேர் இருக்கு? இங்க சைட்லயே நம்ம படிக்கிறத சின்ன சின்னதா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லா எழுதி நம்ம பொருள் ஃபுல்லா எழுதுற மாதிரி இருக்கும். சோ மோஸ்டா நீங்க இந்த தமிழ் புக்லயே வந்து ஃபுல்லா வந்து சின்ன சின்னதா வந்து ஹிண்ட் எடுத்து ஜஸ்ட் ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு ஒரு இயலுக்கு எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்றேன், அதே தான் நீங்க 10th வரைக்கும் படிக்கிற வரைக்குமே நீங்க அதே ப்ராசஸ் தான் பார்க்கணும். ஓகேங்களா, இப்ப தமிழுக்கு என்னென்னு பேர் இருக்கு? அமுதுன்னு பேர் இருக்கு. அடுத்தது நிலவுன்னு பேர் இருக்கு. அடுத்தது மனம்னு பேர் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் தமிழுக்குரிய பேர்கள். அடுத்தது இங்க 2வது லைன்ல பாருங்க, தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஓகேங்களா, அதாவது என்ன சொல்றாங்க? தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு சொல்றாங்களா? அப்ப என்னன்னா அந்த தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது தமிழ் எங்கள் சமூகத்தினுடைய விளைவுக்கு நீர். அடுத்தது வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இப்ப இங்க பாருங்க, இதுலயே நீங்க எழுதிக்கணும். 1, சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னா இப்ப நம்ம விளைச்சல் இருக்குதுல்ல, அதுக்கு நீர் எப்படியோ அந்த மாதிரிதான் தமிழ் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இதை நம்ம பொறுத்துக மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, விளைவுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விளைவுக்கு அப்படின்னா இங்க ஒரு ஐஃபன் போட்டு நீங்க இங்க நீர்னு எழுதிக்கணும். ஓகேங்களா, 2வது என்ன இருக்கு? ஓகே, அடுத்தது வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் அப்படின்னா இப்ப நிர்மித்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உருவாக்கக்கூடியது. ஓகேங்களா, நம்மளுடைய வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட ஊர் எப்படியோ அந்த மாதிரிதான் நம்ம தமிழ் நமக்கு அப்படிங்கிறதுதான். ஓகேங்களா, அப்ப வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். அப்ப இங்க வாழ்வுக்கு நிர்மித்த என்னவா இருக்கு? ஊரா இருக்கு நம்ம தமிழ் அப்படிங்கறதா இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்
இளமைக்கு பால். இதுக்கு நீங்க எப்படி நாம வச்சுக்கிறீங்க? இளமை வயசுல நமக்கு வந்து பால் குடி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சோ அது மாதிரி இளமைக்கு பால். அடுத்தது தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் போன்றது. புலவர்களுக்கு எப்படி வந்து ஒரு வேல், அதாவது நம்ம எழுதுறோம்ல, அதுதான் அது வந்து எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரிதான் நமக்கு தமிழ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப புலவருக்கு என்னது? வேல். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். நம்ம உயர்வுனா நம்ம ரொம்ப ஹைட்டா இருக்கு அப்படின்னா உச்சம் தொடுற அளவுக்கு என்ன இருக்குது? வானத்தை சொல்லுவோமா? அந்த மாதிரி உயர்வுக்கு எப்படி வானத்தை சொல்றோமோ அது மாதிரிதான் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப உயர்வுக்கு வான். இப்ப நான் சைட்ல எழுதுற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பொறுத்துகளை கேட்கலாம், இல்லைன்னா இந்த செய்யுள் வரி கொடுத்து இதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்கலாம், இல்லைன்னா இது எந்த பாட்டுல இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? சோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நான் இவ்வளவு எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ நோட் பண்ணிக்கங்க. அசதிக்கு சுடர் தந்த தேன். ஓகேங்களா? அசதிக்கு சுடர் தந்த தேன் மாதிரிதான் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம சோர்வாக்கும் போது தேன் எடுத்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் அறிவுக்கு தோல் போன்றது. அறிவுக்கு தோல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஓகேங்களா? கவிதைக்கு என்ன சொல்றாங்க? வைரத்தினுடைய வாள் போன்றது. ஓகே, இப்ப இந்த 2 லைன்ல நீங்க எது கொடுத்து கேட்டாலும் நம்ம ஆசிரியர் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா போட்டணும். யாரு? பாரதிதாசன். ஒரே ஒரு டைம் மட்டும் படிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்க இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கல, அந்த ஸ்டார்னா செய்யுள் மனப்பாடம் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த லைன் வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை நல்லா பாத்துக்கணும். ஏன்னா அதுல இருந்து கண்டிப்பா அந்த செய்யுள் வரி கொடுத்துட்டு யார் ஆசிரியர்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரானது. அடுத்தது தமிழுக்கு நிலவு என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு என்னது? நீர். விளைச்சலுக்கு எப்படி நீரோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு, வாழ்றதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு ஊர். ஓகேவா? வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். நெக்ஸ்ட் இளமைக்கு பால். இளமையில நம்ம பால் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் புலவருக்கு எப்படி வந்து ஒரு வேல் போன்றதோ அந்த மாதிரி புலவருக்குனாவே வேல். அடுத்தது நம்ம உயர்வுக்கு சொல்லக்கூடியது வான். அசதிக்கு சுடர் தந்த தேன். நம்ம சோர்வா இருக்கும் போது என்ன சாப்பிடுவோம்? தேன் சாப்பிடுவோம். சோ அசதிக்கு சுடர் தந்த தேன். அடுத்தது தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தினுடைய வாள் போன்றது. ஓகேங்களா? ஆசிரியர் யாரு? பாரதிதாசன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும். நீங்க ஒவ்வொரு செயலுக்கு கீழே இருக்கிற சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. நிருமித்த அப்படின்னா என்னது? உருவாக்கிய. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. அந்த ஃபர்ஸ்ட் நான் செய்யல சொன்னா இந்த லைன் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தோமா? அப்ப வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னா வாழ்வுக்கு உருவாக்கப்பட்ட ஊர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த நிருமித்த அப்படிங்கிற இடத்துல இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு அங்கேயே வந்து உருவாக்கிய அப்படின்னு சொல்லி எழுதிக்கங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யுள் படிக்கும் போதே சொல்லும் பொருளும் நம்ம ஒன்ஸ் பாத்துருவோம். ஓகேங்களா? நம்ம ஒரு லெசன் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்பவே எத்தனை டைம் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ண முடியுமோ அதுக்கான சான்சஸ் எல்லாம் நம்ம பண்ணிடணும். ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா லெசனுக்கும் நீங்க எப்ப படிச்சீங்கனாலும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இங்க நிருமித்த அப்படின்னு இருக்கா, நமக்கு சொல்லும் பொருளும். அப்ப நிருமித்த அப்படின்னு என்னது? உருவாக்கிய. சோ இங்கேயே சின்னதா ஒரு ஹைலைட் பண்ணி நிருமித்த அப்படிங்கிறதுக்கு உருவாக்கிய அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்ப நீங்க இந்த செய்யுள் படிக்கிறப்பவே நமக்கு இங்க ஒரு டைம் சொல்லும் பொருளும் படிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது என்னது? விளைவு. விளைவு அப்படிங்கிறது என்னது? வளர்ச்சி. விளைவு அப்படின்னா சொல்லும் பொருளும் வளர்ச்சி. அடுத்தது சமூகம் அப்படிங்கிறது மக்கள் குழு. அது அசதி அப்படின்னா சோர்வு. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஒண்ணுக்கு மட்டும் தான் எழுதி காமிச்சேன், மத்ததுக்கெல்லாம் நீங்க எழுதிக்கணும். ஓகேங்களா? ஒரு இதேதான் 10th நீங்க முடிகிற வரைக்கும் எல்லாமே. ஓகேங்களா? இப்ப இங்க அசதி அப்படின்னு இங்க இருக்கு. சோ நீங்க அசதிங்கிற இடத்துல இந்த டைம் அண்டர்லைன் பண்ணி அங்க என்ன எழுதிக்கணும்? அசதி அப்படின்னா சோர்வு. ஓகேங்களா? அசதி அப்படிங்கிறது சோர்வு. ஓகே, அவ்வளவுதான். சொல்லும் பொருளும் ஒரே ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கங்க. நிருமித்தனா உருவாக்கிய, விளைவுனா வளர்ச்சி, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு. ஓகே, நெக்ஸ்ட் பாடலின் பொருள் நான் என்னென்ன சொன்னனோ அதேதான் இருக்கும். ஒன்ஸ் வந்து கிளாஸ் முடிச்சதும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். பாரதிதாசன் பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ட் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர். அவர் எவ்வாறு பாராட்டுறாங்க அப்படின்னா புரட்சி கவி பாவேந்தர். ஓகேங்களா? இதை மட்டும் ஒரு டைம் பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க ஒரு செய்யுள் வரி இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க. தமிழே உயிரே வணக்கம்,
தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஓகேங்களா, இதனுடைய ஆசிரியர் யாரு? காசி ஆனந்தன். ஓகேங்களா, இந்த இதுல வந்து 2 லைன் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த 2 லைன் கொடுத்துட்டு இப்ப தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் அப்படின்ட்டு இந்த லைன் கொடுத்துட்டு என்னுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது இந்த உனக்கும் எனக்கும், அடுத்தது கசக்கும் புளிக்கும், அடுத்தது இனிக்கும் இனிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் இந்த மாதிரி ரைமிங்கா வந்துச்சு அப்படின்னாவே அது யார் ஆசிரியர்? காசி ஆனந்தம். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயும் செய்யுள் வரி கொடுத்து கேட்பாங்க. இது யாராவது நோட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுலயுமே தமிழை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த இயல் ஃபுல்லாவே நம்ம தமிழை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, புக் பேக். இப்ப நான் கொஸ்டின் படிக்க படிக்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ஆப்ஷன் ஏ பின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, குறிக்காதவங்க நீங்க குறிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஓகே, சூப்பர். நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் அப்படின்னா அசதி. அசதிக்கு நாம என்னன்னு பார்த்தோம்? சொற்பொருள் எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் நான் ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னா சான்ஸ் கிடைச்சா ரிவிஷன் பண்ணிடணும். அசதி அப்படிங்கிறதுக்கு என்னது? சோர்வு. ஓகே, நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. ஓகே, ஆப்ஷன் பி. சூப்பர். அடுத்தது, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஓகேங்களா, இப்ப இந்த நிலவு என்ற அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஊ அப்படிங்கறத இவ்வு கூட்டல் ஊன்னு சொல்லி பிரிப்போம். ஓகேங்களா, அப்ப அந்த ஊ கெட்டுரும். உயிர்வரின் உக்குரல் மெய் இல்ல உக்குரல் வந்து போயிடும். அப்ப இவ்வு கூட்டல் ஏ அப்படிங்கிறது வேணு மாறும். ஓகேங்களா, இவ்வு கூட்டல் ஏ வேணு மாறி நிலவென்று அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேங்களா, இது ஈஸி தான். சோ ஜஸ்ட் ஒரு டைம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ஊ அப்படிங்கிறது உயிர்வரன் உக்குரல் மெய்வீட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி ஊ போயிரும். அப்ப இவ்வு மட்டும் இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஏவோட சேர்ந்து இவ்வு கூட்டல் ஏ வேணும் மாறும். அதான் நிலவென்று அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட், தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ. இது தமிழ் எங்கள். ஓகேங்களா, தமிழ் எங்கள் மாறும். இதுல என்னது? இல் கூட்டல் ஏ லேன்னு மாறும். ஓகே, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது அமுது கூட்டல் என்று. ஓகே, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அதான் செம்பயிர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர். ஓகே, நான் சொன்னேனுங்களா அந்த ஃபர்ஸ்ட் செய்யல் இருக்கிறது நமக்கு பொறுத்துக மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, விளைவுக்கு என்னது? நீர். ஓகேங்களா, பொறுத்துக்கும் ட்ரை பண்ணுங்க. விளைவுக்கு அப்படிங்கிறது நான் சொன்னேன்னா விளைச்சலுக்கு என்னது? நீர். நெக்ஸ்ட், அறிவுக்கு என்னது? தோல். இளமைக்கு இளம் வயசுல நம்ம பால் குடிப்போம். சின்ன குழந்தையா இருக்கும் போது பால் குடிப்போம். சோ இளமைக்கு பால். புலவர்களுக்கு என்னது? வேல் போன்றது. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுலயே நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறது இங்கேயே ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிருங்க. வேற என்னென்ன பார்த்தோம்? புலவருக்கு வேல் பார்த்துட்டோம். உயர்வுக்கு என்னது? வான் போன்றது. அடுத்தது சோர்வுக்கு தேன். அடுத்தது வேற என்ன இருக்கு? கவிதை வந்து என்னது? வைரம் போன்ற வாள் மிக்கது. ஓகேங்களா, வாழ்வுக்கு நிருமித்த ஊர். ஓகேங்களா, இந்த இடத்துலயே நீங்க மத்ததையும் இந்த பார்க்கும் போதே இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் இயல் எப்படி எப்படி படிக்கணும், ஃபர்ஸ்ட் தமிழ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையா நடத்துறேன். கிளாஸ் போக போக நம்ம ஃபாஸ்டா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்ப இந்த பார்ட் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஒரே தம்ஸ் அப் போடுங்க. நான் லாஸ்ட்ல டவுட் கேட்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கடைசியில நான் சொல்றேன். ஓகேங்களா, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்தது என்னது? தமிழ் கும்மி. நமக்கு இங்கேயும் ஒரு செய்யுள் தான் கொடுத்திருக்காங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் பொறுமையா எடுத்துட்டு வரேன், நல்லா கவனிங்க. அப்புறம் போக போக நம்ம ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே மெத்தட்ல தான் மத்த எல்லா லெசனும் படிக்கணும். எங்கெங்க நோட் பண்ணணுமோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் நம்ம ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆன இடத்துலயே நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஓகேங்களா, இப்ப தமிழ் கும்மியினுடைய ஆசிரியர் யாரு? பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா, தமிழ் கும்மியினுடைய ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். ஓகே, இந்த இடத்துலயே நீங்க வந்து என்னது புக்ல நேரம் நீங்க எழுதிருக்கணும். நான் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்க எழுதிருக்கணும். ஓகே,
முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா படிக்க இங்கேயே நீங்க பெருஞ்சித்திரனாரை பத்தி நமக்கு என்னென்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை நீங்க இங்கேயே எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்ப பெருஞ்சித்திரனார்ல இது வந்து என்னது இயற்பெயர் கொடுத்திருப்பாங்க, அவருடைய நூல்கள் பேர் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி என்னென்னலாம் இங்க முன்னாடி நம்ம எழுத முடியுமோ அது எல்லாமே நம்ம அங்கேயே எழுத ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அப்பனாதான் மேல அந்த டாபிக் படிக்கிறப்பவே நம்ம ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடுவோம். பிளஸ் கீழே வரப்ப ஆசிரியர் குறிப்பு படிக்கிறப்போ ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்ப நமக்கு திருப்பி படிக்கிறப்ப நமக்கு எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, நான் வந்து இப்ப கிளாஸ் இங்க பெருஞ்சித்திரனார் மட்டும் சொல்றேன் அப்படின்னா நீங்க படிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க அவருடைய இயற்பெயர் பிராக்கெட்லயே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இங்க ஒரு கோடு போட்டு அவருடைய நூல்கள் என்னென்னவோ அது எழுதிக்கணும். பிளஸ் அவருக்கு சிறப்பு பெயர்கள் இருந்தா இங்க வந்து சிறப்பு பெயர்கள்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இங்க டாபிக் வரும்போதே அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறது ஃபுல்லா நீங்க இங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்க ஃபுல்லா இதை சுத்தியே நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்க ஒரு டைம் ரிவிஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒவ்வொரு டைமும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது இந்த இயர்லயே நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வர இயர்ல நீங்க அதுலயே அதே மாதிரிதான் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப தமிழ் கும்மி நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போவோம்? ஆசிரியர் யாரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட நூல்கள் எல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர். ஓகேங்களா? இங்க நீங்க படிக்கிறப்பவே நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல யார் பார்த்தோம்? பாரதிதாசன். அப்ப பாரதிதாசனோட இயற்பெயர் என்னது? கனக சுப்புரத்தினமும். அப்ப முன்னாடி இதே மாதிரி இயற்பெயர்னு யாராவது வந்ததுன்னா அதை ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேங்களா? அப்ப பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்னது? மாணிக்கம். இந்த இடத்துல நீங்க துரை மாணிக்கம்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? அப்ப இவருடைய சிறப்பு பெயர் என்னது? பாவலரேறு. நெக்ஸ்ட் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். அடுத்தது தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காரு. ஓகேங்களா? இந்த இடத்துல என்னது இதழ்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல ஒரு கொஸ்டினாவும் போட்டுக்குங்க. ஓகேங்களா? இதை கொடுத்து யாருன்னு சொல்லி கேட்பாங்க. தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா யாரு? நமக்கு பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? இதுவுமே பெருஞ்சித்திரனார் வந்து என்ன சொல்றாங்க? நியூ புக்ல இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இப்ப கொடுக்கறத படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு 6th புக் அப்படிங்கும் போது நமக்கு இதுல இருந்து ஆன்சர் கேட்கலாம். ஓகேங்களா? நியூ புக் ஓல்டு புக்லாம் இல்ல. நீங்க ஒன்ஸ் இது பாத்துக்கிறதுல நமக்கு சப்போஸ் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இப்ப நியூ புக் மட்டும் படிச்சவங்களுக்கு ஓல்டு புக் படிக்கல அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அது பெனிஃபிட் இல்ல. ஆனா நீங்க இதை பாத்திருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது பொருட்களை பெருஞ்சித்திரனார் ஆட் பண்ணலாம், இல்ல இதுல கூட ரிலேட்டடா கேட்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம படிக்கிறது வந்து எனக்குமே வேஸ்ட் ஆகாது. சோ நமக்கு இது படிக்கிறதுனா அடுத்தவங்களோட நம்ம கொஞ்சம் ஒரு பாயிண்ட் முன்னாடி இருக்கும். அந்த மாதிரி யோசிங்க. எதுவுமே பாசிட்டிவா யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நியூ புக்னா அதுவும் பார்க்கணும், பிளஸ் இதுவும் பாத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, சரி. ஓகே, இதுல பாருங்க. இப்ப பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இவருடைய சிறப்பு பெயர். இப்ப நான் மேல இண்டெக்ஸ்ல எழுதணும்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல சிறப்பு பெயர்னு போட்டு பாவலரேறு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கணும். ஓகே, இவருடைய நூல்கள் பாருங்க. ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி சொல்றேன். பெரிய பெரிய கொய்யா கனியோட கனி இருக்கு, அந்த கொய்யா கனியுடைய சாறு இருக்கு. ஓகேங்களா? பெரிய அப்படிங்கும் போது நமக்கு ஆசிரியர் பேரும் சேர்த்திக்கணும். பெருஞ்சித்திரனார், பெரிய பெரிய கொய்யா கனி. ஓகேங்களா? கொத்து கொத்தா இருக்கு. அந்த மாதிரி எத்தனை கொத்து இருக்கு? 100 கொத்து இருக்கு. ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறதுக்கு பெருசான கொய்யா கனி வந்து நல்ல சாரோட, ஓகேங்களா, அந்த கனியோட சாரோட கொத்து கொத்தா ஒரு 100 கொத்து நமக்கு இருக்கு அப்படிங்கறது அதனோட ஷார்ட்கட். அப்ப நமக்கு பெருஞ்சித்திரனார்னு கேட்டாங்களா, நூல் ஞாபகம் வரும்போது என்னது? நமக்கு கொய்யாப்பழம் ஞாபகம் வந்துடணும். அப்ப கொய்யா கனி, கனிச்சாறு, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஓகேங்களா? இது கூடவே நீங்க ஒண்ணு என்னென்ன ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நூல்களுக்கு, ஓகேங்களா, நூல்களுக்கு வேற என்ன ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா ஐயை, நெக்ஸ்ட் மகபுகு வஞ்சி சொல்ல சைட்ல எழுதிக்கோங்க. அடுத்தது என் சுவை என்பது, என் சுவை என்பது. ஓகேங்களா? இப்ப நான் கூற்று காரணம் சொல்லி கேட்பாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல எப்படி கேட்பாங்க அப்படின்னா சரி தவறுன்னு சொல்லிதான் கேட்பாங்க. இங்க என் சுவை என்பதுன்னு இருக்குங்களா, இந்த இடத்துல 70ன்னு மாத்தி கொடுத்துடலாம்.
ஓகேங்களா? அப்ப பெருஞ்சித்தனுடைய நூல்கள் கொடுத்துட்டு என் சுவை 70ன்னு சொல்லி கொடுத்துட்டா நம்ம டக்குனு என் சுவை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். சோ அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நான் எந்த இடத்துல தப்பு பண்ணுவோம்னு சொல்றேன். அந்த இடத்துல எல்லாம் நீங்க நல்லா கவனமா படிச்சுக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரிதான் மத்த எந்த இதுனாலும் வேற எந்த பாடல்கள், ஆசிரியர் இல்ல வேற சப்ஜெக்ட் அப்படின்னாலும் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல நல்லா பாத்துக்கணும். ஓகேங்களா? என் சுவை 80 இந்த மாதிரி நம்பர்ஸ் வர இடத்துல நல்லா பாத்துக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் அவருடைய நூல்கள். ஓகேங்களா? இவரை தற்கால நக்கீரர்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா? இவர் படத்துக்கு கீழே தற்கால நக்கீரன்னு போட்டுக்கோங்க. ஓகே, பெருஞ்சித்தனார் எவர் அழைப்பாங்க? தற்கால நக்கீரர். தற்கால நக்கீரர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? இவருக்கு ஏன் அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. சோ இவருடைய ஊர் எழுதிக்கோங்க. எங்கன்னா சேலம் சமுத்திரம். ஓகேங்களா? இவருடைய ஊர் சேலம் சமுத்திரம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அவருடைய இதழ்கள். ஓகேங்களா? இதழ்கள் என்னென்னது? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஓகேங்களா? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். ஓகே, இந்த இடத்துலயுமே நம்ம தப்பு பண்ணுவோம். என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். இப்ப இங்க தென்மொழி, தமிழ்ச்சிட்டுன்னு இருக்குங்களே, இந்த இடத்துல இதழ்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலா நாவல்னு கொடுத்துடலாம், இல்ல பத்திரிகைகள்னு கொடுத்துடலாம், இல்ல வேற ஏதாவது. இது எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் ஆகும்னா கவிதை, புதினம், அடுத்தது நாடகம். ஓகேங்களா? இந்த 3ல இப்ப ஏதாவது இவருடைய நூலை கொடுத்துட்டு இந்த இடத்துல கவிதைன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு பதிலா கூற்று காரணத்துல இப்ப கனிச்சாருங்கிற கவிதையை இயற்றியுள்ளார் பெருஞ்சித்தனார். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா தப்பு. சோ நமக்கு படிக்கிறது என்ன அப்படிங்கிறது இதழா இல்ல பத்திரிகை, இல்லைன்னா அந்த வார இதழ்னு சொல்லுவாங்க, மாத இதழ், இந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும். சோ நம்ம படிக்கிறத கரெக்டா தெளிவா படிச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம எதுல மிஸ்டேக் பண்ணுவோங்கிறத ஃபர்ஸ்ட் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட மிஸ்டேக்ஸ் கம்மியாயிரும். ஓகேங்களா? அப்ப இந்த தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிறது என்னது? இதழ்களை நடத்திருக்காரு. யாருன்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? அடுத்தது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன் கொடுத்துட்டு அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்ப நமக்கு தமிழ் கும்மி கொடுத்திருக்காங்களா? இது எந்த நூல்ல இருக்கு? கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருக்கு. இது 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அப்ப இந்த கனிச்சாறு அப்படிங்கிறது என்னது? நமக்கு 8 தொகுதியா வெளிவந்திருக்கு. இந்த கனிச்சாறுல பாத்தீங்கன்னா டேஸ் நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. கனிச்சாறு டேஸ் நிறைந்த பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தமிழ் உணர்வு. ஓகேங்களா? 4 ஆப்ஷன் தமிழ்னு ஸ்டார்ட் பண்ற மாதிரியே கொஸ்டின் கேட்பாங்க. சோ தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஓகே, இப்ப நூலாசிரியர் யாருன்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்ப நூல் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல சொன்னேன்ல, அப்ப இதுதான் இங்க நோட் பண்ணும். இப்ப பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் என்னது? நான் இது ஒண்ணுக்கு நோட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி மத்த எல்லாத்துக்குமே நோட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சித்தனோட இயற்பெயர் துரைமாணிக்கம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க துரைமாணிக்கம்னு நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இவருடைய சிறப்பு பெயர் என்னது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? அப்ப பாவலரேறு அப்படிங்கறத மட்டும் எழுதிக்கணும். ஓகே, இங்க பாவலரேறு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க ஒரு டாபிக் போட்டு இங்க நூல்கள்னு போட்டு சின்ன சின்னதா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற இந்த டைட்டில் பாக்குறப்பவே என்னது இங்க ஒரு டைம் படிச்சிடணும், ஆசிரியர் குறிப்பு படிக்கிறப்ப ஒரு டைம் படிச்சிடணும். ஓகே ஓகே, இந்த இப்ப கும்மி பாடல் அப்படின்னாவே நார்மலா நமக்கு தெரியும். இப்ப அந்த கிராமத்துல கும்மி அடிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கிராமம் சம்பந்தமா, விவசாய சம்பந்தமா எல்லாத்துலயும் ஒரு சில தீம் வச்சு பாடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தமிழையே வச்சு அந்த மாதிரி பாடி இந்த மாதிரி கைத்தட்டி கும்மி அடிப்பாங்கல்ல, இதோ இந்த மாதிரி ரவுண்டா கும்மி அடிப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் ரிலேட்டடா பாடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? ஓகே ஓகே மேம், உங்களோட நெட்வொர்க் மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. ஓகேங்களா? நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் அப்படின்னா நமக்கு இங்க வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இங்க 4 பிளஸ் இங்க வடகிழக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இங்க தென்கிழக்கு, இங்க தென்மேற்கு, இங்க வடமேற்கு. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை திசைகள்? 8 திசைகள். அந்த 8 திசைகளும் போய் அந்த தமிழ் பத்தி பெருமை சேர்க்கணும். அந்த மாதிரி நிலம் 8 திசையிலும்
செந்தமிழினுடைய புகழ் வந்து எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். ஓகேங்களா, ஊழி பல நூறு. ஓகேங்களா, இந்த இடத்துல நாங்க பாருங்க, ஊழி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. அதனாலதான் நான் இங்க சொன்னேன், இப்ப இங்க ஊழிங்கிற இடத்த நீங்க ரவுண்ட் பண்ணி இங்க என்ன பண்ணிடணும், நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஓகேங்களா, நான் ஒண்ணுதான் எழுதுறேன், நீங்க எல்லாத்துக்குமே எழுதிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க அதை படிக்கும் போது என்ன தெரியும் நமக்கு, இப்போ ஊழி அப்படிங்கிறது என்னது, நீண்டதொரு காலப்பகுதி. அப்போ நம்மளுடைய தமிழ் மொழி என்னது, பல ஆண்டுகளுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடியது. ஓகேங்களா, அந்த மாதிரிதான் சொல்றாங்க, ஊழி பல நூறு கண்டதுவாம், பல ஆண்டுகள் வந்து நூற்றாண்டுகள் நம்ம கண்டது மொழி, நம்ம மொழி. ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம். ஊற்று அப்படிங்கிறது என்னது, நம்மளுடைய அந்த நீர் அப்படிங்கிறது ஊற்றுனா அது தொடர்ந்து தண்ணி இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா, அப்படின்னா ஊற்றினும் நூல் பல கொண்டதுதான், அதான் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் அப்படின்னா அறிவுங்கிற ஊற்று. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழிதான் என்னது, தமிழ் மொழி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஓகேங்களா, அப்படின்னா என்னது, ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது என்னது, கடல்கோள். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது கடல்கோள் அப்படின்னு எழுதியிருக்கணும். அதாவது வெள்ளம். அடுத்தது காலத்திற்கும் முற்றும். இப்ப அடுத்தடுத்த இப்போ ஒரு நூற்றாண்டு அடுத்த நூற்றாண்டு அப்படிங்கும் போது ஒரு சிலதெல்லாம் வந்து பயன்படுத்தாமே இருந்தோம்னா அழிஞ்சிருமா, ஆனா தமிழ் மொழி அப்படிங்கிறது அப்படி கிடையாது அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா, ஆழிப்பெருக்கிற்கும் எந்த ஒரு காலத்துக்கும் அழியாமலேயே நிலைச்சு நிற்கக்கூடிய மொழிதான் நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறது. ஓகேவா, எல்லாத்துக்கும் வந்து அதாவது நிலைச்சு நிற்கக்கூடிய மொழிதான் இது தமிழ் மொழி அப்படிங்கிறது. அடுத்த நெக்ஸ்ட், பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும். பொய் அகற்றும்னா பொய் எல்லாத்தையும் நம்ம தமிழ் மொழியில அகற்றிடும். அடுத்தது உள்ள பூட்டறுக்கும். உள்ள பூட்டறுக்கும் அப்படிங்கிற சொல்லும் பொருளும் இருக்கான்னு பாருங்க. உள்ள பூட்டுங்கிறதுக்கு மீனிங் இருக்கு, அதாவது உள்ளத்தினுடைய அறியாமை, இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய மொழிதான் என்னது, நம்ம தமிழ் மொழி. அடுத்தது, அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும். அன்பு இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையுமே அந்த இன்பம் தரக்கூடிய பாடல்களா நிறைஞ்சிருக்கக்கூடிய மொழிதான் என்னது, நம்மளுடைய தமிழ் மொழி. அடுத்தது, உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காத்திருக்கும். மேதினி அப்படிங்கிறது என்னது, இந்த இடத்துல உலகம். ஓகேங்களா, இந்த மாதிரி தமிழ் மொழிகள் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய உலகத்துல எப்படி எல்லாம் வாழலாம் அதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் காட்டக்கூடிய மொழிதான் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது இதுல சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுல வந்து நான் எனக்கு ஆல்ரெடி இது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கா நான் செய்யுள் பிளஸ் எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். நீங்க ஓனா படிக்கும் போது உங்களுக்கு செய்யுள் புரியலையா, உடனே பொருளுக்கு வந்துருங்க. ஓகேங்களா, பொருள் வந்து ஜாலியா கதை படிக்கிற மாதிரி படிங்க, லைனா படிங்க. ஓகேங்களா, இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க, தமிழுடைய புகழ் 8 திசையிலும் பரவும். அடுத்தது, அந்த பரவும் வகையில கைகளை வந்து கொட்டி கும்மி அடிக்கிறாங்க. அடுத்தது, பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அடுத்தது, அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்டது மொழி அப்படிங்கிறது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பொருள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுள்வாங்க. ஓகேங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பேரா படிக்கிறீங்க. இப்ப 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி இருக்குது. அப்ப இங்க 8 திசைன்னு இருக்கா, அதே மாதிரி நம்ம எங்கேயோ பொருள்ல படிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்ப இங்க பாருங்க, புகழ் 8 திசையிலுமே பரவக்கூடிய வகையில கைகளை கொட்டி கும்மி அடிக்கிறாங்க. அப்ப இதுக்கு மீனிங் அதுதான். ஓகேங்களா, அப்ப நமக்கு இப்ப இந்த கிளாஸ்ல நடத்து இப்போ ஓகே மைண்ட்ல இருக்கு. இப்ப நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இல்ல வேற எப்பதான் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நமக்கு இந்த செய்யுளுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா உடனே பொருள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுள் படிச்சீங்கன்னா அது என்ன சொல்றாங்கன்னு தெரியும். இப்ப நமக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ இன்பத்தமிழ் நம்ம படிச்சப்ப என்னது, தமிழுக்கு 3 பேர் சொல்லியிருக்காங்க, அமுது நிலவு மனம்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னோட கம்பேர் பண்ணிருக்காங்க, விளைவுக்கு நீரு, அறிவுக்கு தோல், வானத்துக்கு சாரி உயர்வுக்கு வானம், அந்த மாதிரி கம்பேர் பண்ணி வந்திருக்கா. அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது, இன்பத்தமிழ். ஆசிரியர் யாரு, பாரதிதாசன். இப்ப அந்த இன்பத்தமிழ்ங்கிறது முடிஞ்சது. இப்ப தமிழ் கும்மி அப்படிங்கிறது யாரு, பெருஞ்சித்திரனார். அப்ப இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பல 100 ஆண்டுகள் வந்து பார்த்தா கண்டது தமிழ் மொழி. அதுக்கு அடுத்தது அதுல வந்து அறிவு ஊற்று இருக்கு, அப்புறம் வெள்ளத்துல அழியாது, காலத்துக்கும் அழியாம நிலைச்சு நிக்குது, பொய்ய அகற்றும், உள்ளத்துல கூடிய அறியாமைய நீக்கும். இந்த மாதிரி எல்லாம் லைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்னது தெரியணும், தமிழ், அதாவது தமிழ் கும்மி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம பொருள் படிச்சு நம்ம அதை ஒரு கதையா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ ஒவ்வொன்னா ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்ப இதுலயே ஆப்ஷன் இன்ப தமிழ் கொடுத்துருக்காங்க, அடுத்து தமிழ் கும்மியும் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த பாடல்ல எது வரும் அப்படின்னு தெரிஞ்சாவே நமக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே. இப்ப இந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க எழுதிக்கணும், மேதினி அப்படிங்கிறது என்னது, உலகம். ஓகே, நெக்ஸ்ட், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. வேற என்ன இருக்கு, ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது என்னது, கடல்கோள். அடுத்தது மேதினி அப்படிங்கிறது உலகம். வேற என்ன இருக்கு, ஓகே, உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தினுடைய அறியாமை. ஓகேங்களா, இந்த இடத்துல எல்லாம் நீங்க
எழுதிக்கணும். ஓகேங்களா? சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதேதான் இங்க கீழே இருக்கும். ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது என்னது? கடல்கோள். ஓகே, நெக்ஸ்ட் மேதினி அப்படின்னா உலகம். ஊழி அப்படிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள போட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. இப்ப நான் இங்கேயும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டேன், பிளஸ் இங்க வரப்போ நான் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டேன். அப்ப நமக்கு இந்த சொல்லும் பொருளும் ஃபெமிலியர் ஆயிரும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்ப சொல்லும் பொருளும்க்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்ன, என்ன சொன்ன, பொறுத்துக சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? பொறுத்துக கேட்பாங்க. இன்னொன்னு, இந்த சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு மாதிரி சொல்லும் பொருளும்ல கொஸ்டின் கேட்பாங்க. சோ நமக்கு சொல்லும் பொருளும் படிக்கிறப்பவே எதிர்ச்சொல் மாதிரி கொஸ்டின் சொல்லி கேட்பாங்க, பிளஸ் பொறுத்துகவும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் அதுக்கு எக்ஸாம்பிள் வரப்ப நான் காட்டுறேன். பட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எந்த ஒரு டாபிக் படிச்சாலும் நமக்கு அதுல எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இது அவ்வளவுதான். ஓகேங்களா? தமிழ் கும்மி பாடல் முடிஞ்சது. பாடலுடைய பொருளும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு. ஓகேங்களா? இப்ப இது ஒரு ஃபாஸ்ட் விஷயம் மட்டும் பாருங்க. பெருஞ்சித்தனோட இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். நெக்ஸ்ட் இவரை என்ன சொல்றாங்க? பாவலரேர்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்து இவருடைய நூல்கள் கொய்யாக்கனி, கனிச்சாறு, பாவியக்கொத்து, நூறாசிரியம். பெரிய பெரிய கொய்யாக்கனிகள் கனிச்சாரோட சேர்ந்து கொத்து கொத்தா 100 பழங்கள் தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் என்னது? இதழ்கள். ஓகேவா? சிட்டுக்குருவினுடைய அந்த பாடல் தேன்மொழி மாதிரி நம்ம தமிழ் நிலம் எங்கேயும் பரவிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் மறக்குது அப்படிங்கும் போது இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? கோர்வையா 3 சேர்த்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். இந்த கனிச்சாறு அப்படிங்கிறது 8 தொகுதிகளாக இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க. கீழே ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, இதை பார்க்காம போயிடாதீங்க. ஓகேங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி, அடுத்தது ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள், தேன் தோன்றியது போல மக்கள் நாவில், செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. ஓகேங்களா? இதுல இந்த லாஸ்ட் லைன். ஓகேங்களா? தேன் தோன்றியது போல மக்கள் நாவில், ஒரு நிமிஷம். ஓகே, மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய். ஓகேங்களா? இப்ப இந்த எல்லா இடத்துலயும் நமக்கு என்னது? தோன்றி தோன்றி தோன்றின்னு வருது. அப்ப நமக்கு தோன்றின்னு வந்தாவே என்னது? வாணிதாசன். ஓகேங்களா? நமக்கு இது சொல்லுவாங்க தெரியுமா? இந்த விவசாய நிலத்துல எல்லாம் தண்ணி போறதுக்காக வாணி தோண்டு அப்படிம்பாங்களா? அதாவது ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி தோண்டு, வாணி தோண்டி விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இங்க என்னது? வாணிதாசன் அதாவது தோன்றி தோன்றின்னு வந்தாவே என்னது? நமக்கு வாணிதாசன். ஓகேங்களா? இதுல ஏதாவது ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? இது எதுவுமே இல்லை, நீங்க படிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் தோன்றி தோன்றின்னு வருது, நமக்கு வாணிதாசன் வரும். இது எல்லாமே தாசன் தாசன் முடிகிற மாதிரியே நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. சோ நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. தோன்றின்னு வந்துச்சுன்னா வாணி தோண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி. ஓகேங்களா? நிலம் இப்படி இருக்கு அப்படின்னா இங்க ஃபுல்லா தண்ணி வருது அப்படின்னா இந்த இடத்துல வாணி தோண்டு அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அந்த தண்ணி போறதுக்கான இடத்த தோன்றுன்னு சொல்றத வாணி தோன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த வாணி அப்படின்னா தோன்றின்னு வருதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, இப்ப இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்? சூப்பர், மேன்மை அடையலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிடும்? மேதினி சுருங்கிவிடும். மேதினினா என்ன நம்ம பார்த்தோம்? உலகம். ஓகே, நெக்ஸ்ட் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? மூணாவது கொஸ்டின் ஆன்சர் செம்மை கூட்டல் தமிழ். சூப்பர், ஆன்சர் டி, செம்மை கூட்டல் தமிழ். நெக்ஸ்ட் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஓகே, ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? பாட்டு கூட்டல் இருக்கும் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ, சூப்பர், பாட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? 8 திசை. இங்க இத்து வரும். ஓகேங்களா? 8 திசை. சூப்பர், இத்து வரும். ஓகேங்களா? ஏ, அவ்வளவுதான். ஓகே, புக் பேக் எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ 2 இயல் ஓகே தானே உங்களுக்கு? ஒரே தம்ஸ் அப் மட்டும் போடுங்க இந்த 2 ஓகே அப்படின்னா. ஓகே, சூப்பர். இதே மாதிரிதான் எல்லா செய்யுளும் படிக்கணும். ஓகேங்களா? இதுல நான் என்னென்ன நோட் பண்ண சொல்லிருக்கேன்னு மட்டும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் கூடவே அந்த நூலாசிரியர் தொடர்பான எல்லாத்தையும் நம்ம அங்கேயே சின்ன சின்னதா ஹைலைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரிவிஷன். ரெண்டாவது, ஒரு செய்யுள் படிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வர சொல்லும் பொருளுமே அண்டர்லைன் பண்ணி அந்த இடத்துலயே மீனிங் எழுதிக்கிறீங்க. அடுத்தது
ஆசிரியர் குறிப்பு ஃபர்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடல் போறீங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வளர்த்தமிழ். வளர்த்தமிழ் அப்படிங்கிறது என்ன? உரைநடை. இதுல ஃபுல்லாவே நம்ம தமிழ் பத்தி சொல்லிருப்பாங்க. இதுல நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன், அதை மட்டும் மார்க் பண்ணிட்டு அதை ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, இந்த நுழையும் முன்ல மூத்த தமிழ் மொழி என்றும் இனிமையானது. ஓகேங்களா? அடுத்தது எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழின் சிறப்புகளை. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன, உலக செம்மொழிகளில் விளங்கக்கூடிய ஒரு மொழி எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தமிழ் மொழி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் மனித இன பரிணாம வளர்ச்சி. இப்ப ஒரு மொழி அப்படிங்கறத நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஓகேங்களா? இப்ப நம்ம இருக்கோம், விலங்கு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மொழி தான். அதே மாதிரி இப்ப நான் டீச் பண்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி போய் சேருது? நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ். ஓகேங்களா? அப்ப அந்த மொழி அப்படிங்கிறது ஒரு கருவியா செயல்படுது. இப்ப நான் நினைக்கிறது அல்லது நான் சொல்ல நினைக்கக்கூடிய கருத்து, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எதன் மூலமா கொண்டு வரேன்? நான் உங்களுக்கு அந்த மொழியின் மூலமா தான் வெளிப்படுத்துறேன். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஒருத்தரோட கருத்து, உணவு, இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது? அது மொழி. ஓகேங்களா? இங்க பாருங்க, மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுவது, சிந்திக்கிறதை வெளிப்படுத்த உதவுவது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவும் மொழியாகும். உலகில எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு? இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க 6000ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கும். பேச்சு வடிவம் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, ஓகேங்களா, நம்ம பேசுறது. எழுத்து வடிவம் அப்படிங்கிறது நம்ம எழுதுறது, வரி வடிவமா எழுதுறதா எழுத்து வடிவம். இந்த மாதிரி ஒரு சில மொழிகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. சிலது வந்து மொழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கண வளம் இருக்கும், இலக்கிய வளம் இருக்கும். இலக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா செய்யுள், பாடல் வரி இந்த மாதிரி வருதுல்ல, அதுதான் இலக்கிய வளம். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கிராமர் சொல்லுவோம்ல, ஈஸ் வாஸ் அந்த மாதிரி போட்டு எழுதுறோம்ல, அது இலக்கணம். ஓகேங்களா? தமிழ்லயும் இலக்கணங்கள், அதாவது இலக்கியத்துக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்து இலக்கணம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு சில மொழி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம தமிழ் மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மொழி. ஓகேங்களா? தமிழ் வந்து நம்ம செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கோம். ஓகேங்களா? தமிழ் மொழி எப்ப செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கோம்? இயர் தெரியுங்களா யாருக்காவது? தெரிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சூப்பர். 2004. ஓகேங்களா? தமிழ் வந்து செம்மொழிங்கிற அந்தஸ்து பெற்றிருக்கிறது 2004. ஓகேங்களா? இப்ப டோட்டலா எவ்வளவு செம்மொழிகள் இருக்கு அப்படின்னா 11 இருக்கும். ஓகேங்களா? அது என்னன்னு ஒரு டைம் பாத்துக்கோங்க. இப்ப 2024 தான் 5 செம்மொழிகள் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது ஹோம்ஒர்க். என்னென்னு பாத்துட்டு வாங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்தது பாருங்க, தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓகேங்களா? என்னென்ன இனிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை அப்படின்னு 3 வகையா இருக்கு. ஓகே, இனிமை எத்தனைனா ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை அப்படின்னு 3 இருக்கு. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் கலமும். எனக்கு தெரிஞ்ச மொழியிலேயே தமிழ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இனிமையான மொழி வேற எங்கேயுமே இல்ல அப்படிங்கிறது தமிழோட இனிமையை பத்தி சொல்றாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க ஒரு ஐஃபோன் போட்டு இந்த இடத்துல பாரதியார் எழுதிக்கணும். புக்லயும் இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம அந்த செயலுக்கு கீழே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு டக்குன்னு தெரியும். ரிவிஷன் பண்றப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி வச்சு நம்ம படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மூத்த மொழி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். ஓகேங்களா? இப்ப எப்ப வந்து தமிழ் மொழி உருவாச்சுன்னே தெரியாது, அவ்வளவு வந்து ரொம்ப பழமையான மொழிதான் நம்ம தமிழ் மொழி அப்படிங்கறத இதுக்கான மீனிங். ஓகேங்களா? இந்த மாதிரி அதனோட தொன்மையை பத்தி யார் சொல்லியிருக்காங்க? பாரதியார் கூறிய கருத்து. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க ஐஃபோன் போட்டு என்ன பண்ணணும்? பாரதியார். ஓகேங்களா? ஓகே, சாலைகள் இதுல என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இலக்கணம் இலக்கியம்னு சொன்னாங்கல்ல, இப்ப இலக்கியத்துக்கு தான் வந்து நமக்கு இலக்கண விதிகள் இருக்கு. அப்போனா நம்ம ஃபர்ஸ்ட் தோன்றிய வந்து இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். ஓகேங்களா? அப்ப அந்த தொல்காப்பியம் தோன்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னது, இலக்கிய நூல்கள் இருந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியில அதிகமான இலக்கிய நூல்கள் இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதான் இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். சோ தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. தொல்காப்பியம். ஆசிரியர் யாரு? தொல்காப்பியர். ஓகேங்களா? தொல்காப்பியத்துக்கு ஒரு சின்ன ஐஃபன் போட்டு எழுதிக்கோங்க. தொல்காப்பியர் தான் தொல்காப்பியத்தின் ஆசிரியர்.
ஓகே, இந்த மாதிரி தமிழ் வந்து ரொம்ப தொன்மையான மொழி அப்படின்னு தான் இதுல சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்ப பார்த்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் ரிவிஷன் மட்டும் பண்ணிடுறேன். ஓகே, தமிழ் அப்படிங்க உலகத்துல வந்து 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. அதுல வந்து ஒரு சிலது மட்டும்தான் பேச்சு வடிவா எழுத்து வடிவா இருக்கு. ஓகேங்களா, தமிழ் மொழி அப்படிங்கிறது செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கும். எப்பன்னா 2004. ஓகே, தமிழ் வந்து பார்த்தா இனிமையானது, அதாவது இலக்கியங்கள் இனிமையானது. அது என்னென்ன இனிமை? ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை. இதுல பாரதியோடைய 2 குவாட்ஸ் என்னது? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நெக்ஸ்ட், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே யாரு? பாரதியார். நெக்ஸ்ட், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். அதனுடைய ஆசிரியர் தொல்காப்பியர். ஓகேங்களா, அப்ப தமிழ் மிகவும் தொன்மையான மொழி. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப சொன்னதுல எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காது. ஓகேங்களா, அப்ப ஈஸியா ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எளிய மொழி அப்படிங்கிறது. இப்ப தமிழ் மொழி பேச படிக்க எழுத உகந்த மொழி. ஓகேங்களா, நமக்கு பேசுறதுக்கும் ஈஸியா இருக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், எழுதுறதுக்கும் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எளிய மொழி தான் இது நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுல பாருங்க, உயிரும் மெய்யும் இணைவதனால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரும் மெய்யும்னா இதுல இங்க உயிரும் அப்படிங்கிறதுனா உயிரெழுத்து, மெய்யும் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. ஓகேங்களா, உயிரெழுத்துக்கள் இங்க 12 இருக்கும், இங்க மெய்யெழுத்துக்கள் 18. இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து உருவாக்கூடது என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா, இந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். ஓகேங்களா, இப்ப இதுனா ஆ மு து. ஓகேங்களா, அமுது அப்படி இது எப்படி ஒலிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுல அவ்வளவு தேவையில்ல. இந்த உயிரும் மெய்யும் இணைவதனால் தோன்றுபவை எதுன்னு மட்டும் பாத்துங்க, உயிர்மெய் எழுத்துக்கள். இப்ப நம்ம தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 247 இருக்கும். ஓகேங்களா, அப்ப அந்த 247ல அதிகமா இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா வடஞ்சொலி எழுத்துக்கள். ஓகேங்களா, வடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதுவுமே இல்ல. நம்ம வந்து எழுதும் போது இப்ப ரைட்டு, ஓகே, ரைட்டு லெஃப்ட். ஓகேங்களா, இப்ப நம்ம எழுதுறோம் அப்படின்னா இப்ப இங்க பாருங்க, ஆ அப்படிங்கும் போது நாங்க ஸ்டார்ட் ஆகி இங்க உள்ள வந்து அதாவது ரைட் சைட்ல எழுதுவேன். ஓகேங்களா, ரைட் சைட்ல வளைஞ்சு இங்க மேல போயிட்டு மறுபடியும் ரைட் சைடே திரும்பி வரும். இதுதான் வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது. தமிழ் எழுத்துக்களை நமக்கு அதிகமா பாத்தீங்கன்னா வலஞ்சொலி எழுத்துக்கள் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது இப்ப இங்க பாருங்க, இதுல டா. ஓகேங்களா, இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க இடஞ்சொலி. ஓகே, லெஃப்ட் சைடு. ஓகேங்களா, நமக்கு லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்ப லெஃப்ட் சைடு வரங்காட்டு இடஞ்சொலி எழுத்துக்கள். இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல அதிகமா இருக்கிறது எதுன்னு சொல்லி கேட்பாங்க? வலஞ்சொலி எழுத்துக்கள். இந்த வலஞ்சொலி எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஆ, ஏ, ஔ, நா, ஞா. ஓகேங்களா, இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது தா, யா, லா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னாவே ஈஸி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு தமிழ் அப்படிங்கிற சொல்லு எதுல வந்து எந்த இலக்கியத்துல இடம் பெற்றிருக்கும் அப்படின்னா தொல்காப்பியத்துலதான் இடம் பெற்றிருக்கும். ஓகேங்களா, அது என்ன வரி அப்படின்னா தமிழின் கிளவியும் அதனோரற்றே. ஓகேங்களா, இதுல தமிழ் அப்படிங்கிறதுல இதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா பெற்றிருக்கக்கூடிய இலக்கியம். எதுல? தொல்காப்பியத்துல. நெக்ஸ்ட் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எதுல வந்திருக்கும் அப்படின்னா சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்துல வந்திருக்கும். ஓகேங்களா, அதுக்கான செய்யுள் வரி இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிற இந்த செய்யுள் சிலப்பதிகாரத்துல இருக்கு. இதுலதான் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரத்துல வந்திருக்கும். ஓகேங்களா, தேவாரங்கிற நூல்ல வந்திருக்கும். அது என்ன செய்யுள் அப்படின்னா தமிழன் கண்டாய் அப்படிங்கிறது திருத்தாண்டகத்துல இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா, இப்ப இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? ஓகேங்களா, இதுல நிறைய விதத்துல கொஸ்டின் கேட்கலாம். இப்ப இந்த சைடு தமிழ்நாடு தமிழன் கொடுத்துட்டு இந்த இதனுடைய நூலை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்து பொறுத்துக்க சொல்லி கேட்கலாம். இல்ல இந்த நூல் கொடுத்துட்டு இந்த செய்யுள் வரி கொடுத்து கேட்கலாம், இண்டிவிஜுவலா கேட்கலாம். இந்த செய்யுள் வரி மட்டும் கொடுத்துட்டு இது இடம்பெற்றுள்ள நூல் கேட்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரியும் கேட்கலாம். இல்ல அப்படின்னா இந்த நூல் பிளஸ் இந்த செய்யுள் வரி கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கும் கேட்கலாம். ஓகேங்களா, சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ்ல இருந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். சோ நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது சீர்மை மொழி. சீர்மை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? ஒழுங்குமுறை. ஓகேங்களா, சீர்மை அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஒழுங்குமுறை. ஓகேங்களா, இப்ப சீர்மை அப்படிங்கன்னா கரெக்டா ஒழுங்கா வந்து வருது. ஓகேங்களா, வரிசையா. ஓகேங்களா, அந்த சொற்சிறப்பு அந்த எழுத்துக்கள் இதெல்லாமே வந்து கரெக்டா ஒழுங்கா இருக்கிறதா சீர்மை மொழி அப்படிங்கிறது. இதுல நமக்கு திணை எத்தனை வகைப்படும்? உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு திணை நமக்கு 2 வகைப்படும். ஓகேங்களா, இப்ப உயர்திணையுடைய எதிர்ச்சொல் உயர்வு அப்படின்னா நமக்கு அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? தாழ்வு. ஓகேங்களா, ஓகே, உயர்வு அப்படிங்கிறதுக்கு என்னது? தாழ்வு. சோ தாழ்திணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம உயர்திணை அக்ரிணைன்னு சொல்றோம். ஏன்? உயர்திணைனா அதுக்கு ஆப்போசிட் வந்து தாழ்திணைனா, ஆனா நம்ம தாழ்திணைன்னு சொல்லாம அக்ரிணைன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அல் கூட்டல் திணை. அல் அப்படிங்கிறது என்னது? உயர்வு அல்லாத
திணை அப்படிங்கறதுதான் அல் திணை அப்படிங்கிறது. அதாவது தாழ் திணை அப்படிக்கு இன்னொரு பேர் தான் அல் திணை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதான் அல் பிளஸ் திணை அப்படிங்கிறது சேர்த்து எழுதணும் அப்படின்னா அக்ரிணைன்னு மாறும். இதுலயுமே நமக்கு ஒரு பிரித்தெழுதுக இருக்கு. சோ இதுவுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். அக்ரிணை அப்படிங்கிறது அல் குட்டல் திணை, அக்ரிணை அப்படிங்கிறது. அதுக்கு மீனிங் உயர்வு அல்லாத திணை. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இப்ப பாகக்காய் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், அது ஒரு கசக்கிற காய். ஓகேங்களா? அதே மாதிரி அது கசப்பு காய் நம்ம சொல்லாம என்னது இனிப்பு அல்லாத காய், அதுதான் பாகற்காய். ஓகேங்களா? இப்ப ஏன் நமக்கு அது பாகக்காய்னு வருதுன்னா அது கசப்பு சுவை இருக்குங்காட்டிதான் நமக்கு அது பாகற்காய்னே மீனிங். ஓகேங்களா? அது நம்ம ஸ்ட்ரெயிட்டா பாகக்காய்னு சொல்லாம கசப்பு காய்னே சொல்லலாம். ஆனா ஏன் பாகக்காய்னு சொல்றாங்கன்னா இங்க பாகு கூட்டல் அல் குட்டல் காய், அது பாகு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இனிப்பு. ஓகேங்களா? அல் அப்படிங்கிறது என்னது அல்லாத, அப்ப இனிப்பு அல்லாத காய் தான் என்னது பாகற்காய். இனிப்பு அல்லாத காய்னா என்னது நமக்கு மீனிங் கசப்பு காய் தானே. அப்ப கசப்பு காய்க்கு பதிலா இன்னொன்னு பாகற்காய். அதான் பாகு அல்லாத காய், அதாவது இனிப்பு அல்லாத காய் தான் பாகற்காய் அப்படிங்கறது என்னோட மீனிங். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துலயுமே நமக்கு ஒரு பிரித்தெழுதுக. பாகற்காய் அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, வளமை மொழி. இதுல என்னன்னா இதுல ரெண்டு நூல் கொடுத்து அது என்னென்ன நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? தொல்காப்பியம், நன்னூல். ஒரு நிமிஷம். ஓகே, தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட மொழிகள் என்னன்னா இலக்கண நூல்கள் மிகுந்தது. தொல்காப்பியம், நன்னூல் அப்படிங்கிறது என்னது இலக்கண நூல்கள். அடுத்தது எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு அப்படிங்கிறது என்னது சங்க இலக்கியங்கள். அடுத்தது திருக்குறள், நாலடியார் அப்படிங்கிறது அறநூல்கள். அடுத்தது சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிறது காப்பியங்கள். ஓகேங்களா? இப்ப இது என்னன்னா இங்க நீங்க தொல்காப்பியம், நன்னூல்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டீங்க. ஓகேங்க, தொல்காப்பியம் அடுத்தது நன்னூல் அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஐஃபன் போட்டுட்டு இலக்கண நூல்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு. எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் சங்க இலக்கியம். அடுத்தது திருக்குறள், நாலடியார் அப்படிங்கிறது அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிறது காப்பியங்கள் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இலக்கிய இலக்கண வளம் நிறைந்ததுதான் என்னது நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது என்னுடைய மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் சொல்வளம் மிக்கது. அதாவது சொல்வளம் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப இது 10th வரும். இலை அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜுக்கு அடுத்தது அது முதிர்ற ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல லீஃப் அப்படின்னு மட்டும் விட்டுருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழியில பார்த்தோம்னா சொல்வளம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத இதனுடைய மீனிங். ஓகேங்களா? சொல்வளம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத இதுல சொல்லுவாங்க. இதுல பாருங்க, ஒரு பொருளுடைய பல நிலைகளுக்கும் வேறு வேறு பெயர் சூட்டுவது நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, பூவினுடைய 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரைக்கும் தனித்தனி பேர்கள் இருக்கு. ஓகேங்களா? சாதாரணமா நமக்கு ஒரு நாளைக்கு பூக்கள் பூத்துட்டு அது கீழே கொட்டிடும்ல, அதுக்கே நமக்குன்னா ஒரு ஸ்டார்டிங் அந்த பூக்கறதுல இருந்து கீழே உதிர்வது வரைக்குமே நமக்கு எத்தனை ஸ்டேஜ் சொல்றாங்க, 7 ஸ்டேஜ். ஓகேங்களா? இந்த இடத்துல பூவின் 7 நிலைகள்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்க ஒரு ஐஃபன் போட்டுட்டு 1 2 3 போட்டுட்டு லைனா எழுதிக்கங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா அரும்பு. ஓகேங்களா? அப்ப இந்த மொட்டு ஸ்டார்ட் ஆகுதுல, அதான் அரும்பு. அடுத்தது மொட்டு. 3வது முகை. 4 மலர். 5 அலர். 6வது வி. 7 செம்மல். ஓகேங்களா? இந்த படம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவசரத்துல ரிவிஷன் பண்றப்ப இந்த இமேஜை நம்ம ரிவிஷன் பண்ணாம போயிடக்கூடாது. சோ இந்த பூவின் 7 நிலைகள் அப்படிங்கிற இடத்துலயே நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சின்ன ஐஃபன் போட்டு 1 2 3 4 5 6 7ன்னு போட்டு அந்த லைனா எழுதிங்க. நமக்கு அந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஆர்டர் கொடுத்து சஃபில் பண்ணி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு சரியான வரிசை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா? செம்மல் அப்படிங்கிறது கீழே எல்லாம் காஞ்சு போய் கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வி. சோ இது ஞாபகம் வச்சுட்டு அந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 2-3 டைம் நீங்க அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா படிச்சீங்கன்னாவே அது உங்களுக்கு ஃபார்முக்கு வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓர் எழுத்தை ஒரு சொல்லாகிய பொருள் தருவதும் உண்டு. இப்ப ஒரே ஒரு எழுத்து தான், ஆனா அதுக்கு நிறைய மீனிங் இருக்கும். அதான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு மொத்தம் எத்தனை 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கும். ஓகேங்களா? பின்னாடி வரும் பாத்துக்கலாம். ஓகே, இப்ப ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா அப்படிங்கிற ஒரு சொல் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மீனிங் தருது, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த 12மே நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்ப மானு கொடுத்துட்டு, ஓகே,
மானு கொடுத்துட்டு நமக்கு இதுல இல்லாதது எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் இப்ப துகள்னு கொடுத்துட்டு மிச்சம் 3 ஆப்ஷன் வேற வேற கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா பொருந்தாததை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷனுமே மாக்குரியதை வச்சுட்டு ஒண்ணு மட்டும் வேற கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கூற்று காரணத்திலயும் ஏதாவது ஒண்ணு மட்டும் வேற நேம் மாத்திட்டு சரியானது தவறானது சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இந்த ஒரு லைன்ல வச்சு நிறைய கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த நீங்க இருக்கக்கூடிய எல்லாமே தான் படிச்சாகணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க 4 நாளா பிரிச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல நீங்க துகள் மேன்மை வயல் வண்டு அப்படிங்கறது ஒரு செட்டா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மரம், விலங்கு, பெரிய, திருமகள். ஓகேங்களா? திருமகள் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு பெரிய விலங்கை வந்து கூட்டிட்டு மரத்துக்கடியில போறாங்க அப்படின்னு அமைச்சுக்க இந்த ஃபர்ஸ்ட் நாளுக்கும். ஓகேங்களா? திருமகள் ஒரு மகள். ஓகேங்களா? திருமகள் வந்து பெரிய ஒரு விலங்கு வந்து அதாவது மாடு அப்படிங்கிறது அந்த பெரிய விலங்கு. ஓகேங்களா? அந்த பெரிய விலங்கு பிடிச்சி ஒரு மரத்துக்கடியை கட்டுறதுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல அந்த மகள் வந்து ரொம்ப அழகாவும் அறிவாவும் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களை யாரோ ஒருத்தர் அழைக்கிறங்காட்டி அந்த கயிறை வந்து ஓரளவுக்கு விட்டுட்டு கட்டுறாங்க மரத்துல. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒமிட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு திருமகள் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஓகேங்களா? மகள். அந்த மகள் ஒரு பெரிய விலங்க மரத்துக்கடியே கூட்டிட்டு போறாங்க. அவங்க ரொம்ப அழகாவும் அறிவு மிக்கவங்களாவும் இருக்காங்க. அவங்கள ஒருத்தங்க அழைக்கிறங்காட்டி ஒரு அளவுக்கு கயிறை விட்டுட்டு கட்டிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? அந்த மரத்துல கட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மானு கத்திட்டே இருக்கா. ஓகேங்களா? அப்ப மானு ஞாபகம் வச்சுங்க. அப்ப மாக்குதான் இந்த மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? துகள் மேன்மை வயல் வண்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வயல் எல்லாம் ஒரே துகளா இருக்கும். அடுத்தது அங்க வந்து அந்த பூ இப்ப வயலுக்கு சப்போஸ் ஏதாவது பூ இருந்ததுன்னா அங்க வண்டு மொச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வயல், துகள், மேன்மை, வண்டு. ஓகேங்களா? இல்லைன்னா துகள் மேன்மை வயல் வண்டு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நமக்கு தேவை அத மிஸ்டேக்ஸ் இல்லாம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இங்க பாத்துங்க அளவுக்கு எந்த லான்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அழகுக்கு எந்த லான்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அழகுன்னா அழகா இருக்காங்க. இது வனப்பு, எழில் அந்த மீனிங். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வளர்தமிழ், வளர்மொழி. ஓகேங்களா? தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயர் உண்டு. ஓகேங்களா? முத்தமிழ் அப்படிங்கிறது தொகைச்சொல் விரித்தெழுதுக சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படிங்கறதா இதனுடைய என்னது முத்தமிழ் அப்படிங்கிறது விரிச்சு எழுதுறது. ஓகேங்களா? இப்ப இயல் தமிழ் அப்படிங்கிறது என்னது? இயல் தமிழ் அப்படின்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். ஓகேங்களா? இசைத்தமிழ் அப்படிங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். இப்ப நம்ம பாட்டு கேட்போமா? பாட்டு கேட்கறது நம்ம எதுக்காக கேட்கிறோம்? நம்ம வந்து இந்த மெலடி சாங்ஸ் அந்த மாதிரி கேட்கும்போது நம்மளோட உள்ளத்தை மகிழ்விக்கும். சோ அதான் இசைத்தமிழ் அப்படிங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். நெக்ஸ்ட் நாடகத்தமிழ் அப்படிங்கிறது என்னது? உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஓகேங்களா? இதுக்கு நாடகம் பாக்குறது நான் வச்சுக்கோங்க. அப்ப அவங்க எமோஷனல் ஆனாங்கன்னா நம்மளும் எமோஷனல் ஆகும். மோட்டிவேட் பண்ணாங்கன்னா அதை எடுத்துட்டு நானும் நாளையில இருந்து இதை கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகும். அதுதான் நம்மளுடைய உணர்வுல கலந்துக்கும். ஓகே, எமோஷனல் அப்படிங்கிறது ஒரு உறவு, ஹாப்பி, அந்த சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே ஒரு உணர்வா. அப்ப நம்ம நாடகத்தை பாக்குறப்ப இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவோம்ல, அதுதான் உணர்வுல கலந்து வாழ்வினுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிராக்டிக்கலா ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்பனாதான் நமக்கு மறக்காது. இது வந்து இப்ப இயல் தமிழ் அப்படிங்கிறது என்னத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நம்ம எதெல்லாம் ரிலேட் பண்ணி படிக்க முடியுமோ பிராக்டிக்கலா அந்த மாதிரி படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. லாங் டைம் ப்ராசஸ்ல ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு ஞாபகம் இசைனாவே நம்ம மியூசிக் கேட்டா நான் எப்படி இருப்பேன், ஜாலியா இருப்பேன். அப்ப உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகம் என்னது? நாடகம் பாக்குறது நம்மளோட உணர்வுல கலந்து நம்ம ஹாப்பி ஆகுறது, அழுக வர்றது, இதெல்லாமே அப்போ உணர்வுல கலக்குதா, அதான் உணர்வில் கலந்து வாழ்வுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டுறது. ஓகேங்களா? இதுதான் என்னது முத்தமிழ் அப்படிங்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப தமிழ் வந்து இலக்கியங்கள் இருக்கு. இப்ப இலக்கியங்கள்ல வடிவங்கள் சொல்றாங்க. இப்ப வடிவங்கள் அப்படிங்கும்போது என்ன, நான் சொன்ன ஸ்டார்டிங்ல கவிதை இருக்கும், புதினம் இருக்கும், நாவல் இருக்கும், சிறுகதைன்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வந்து வடிவம் இருக்கும். ஓகேங்களா? இதுல 2 சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு கவிதை வடிவங்கள், இன்னொன்னு உரைநடை வடிவங்கள். ஓகேங்களா? இப்ப கவிதை வடிவங்கள்ல என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப கவிதை வடிவங்கள்ல நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க? செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. ஓகேங்களா? நமக்கு கவிதையிலேயே நமக்கு 2 பேர்ல அதுலயே வந்துருது. கவிதை ஒண்ணு, புதுக்கவிதை ஒண்ணு. ஓகே, அதே பேர்ல வந்துருது. அடுத்தது செய்யுள் அப்படிங்கிறது கவிதை வந்து செய்யுள் வடிவமா எழுதுவாங்க, துளிப்பா ஒண்ணு. ஓகேங்களா? இப்ப இது எப்படி கேட்கலாம்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் வந்துச்சுனாவே ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு தப்பானது தேர்ந்தெடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த 3 கொடுத்துட்டு இன்னொன்னு ஆப்ஷன் வேற கொடுத்துட்டு தவறானது தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா பொருந்தாதது தேர்ந்தெடு, அந்த மாதிரி கேட்கலாம். இப்ப உரைநடை வடிவங்களுக்கு என்னென்ன வரும்? கட்டுரை, புதினம், சிறுகதை. ஓகேங்களா? இதெல்லாம் உரைநடையா எழுதுறது.
கவிதைனாவே நமக்கு தெரியும், இந்த லைன் செய்யுள் வரி மாதிரி எழுதும். ஓகேங்களா, பாட்டா எழுதுறதுதான் நமக்கு கவிதையில வரும். அதனாலதான் இங்க செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா, இது எல்லாம் கவிதை வடிவங்கள். உரைநடை வடிவங்கள் அப்படிங்கிறதுல என்னென்ன வருது? கட்டுரை, புதினம், சிறுகதை, இதெல்லாம் நமக்கு உரைநடை வடிவங்கள். ஓகேங்களா, இப்ப நம்மளது வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் தமிழும் இருக்கு, கணினி தமிழும் இருக்கு. அப்படிங்கிறத நமக்கு இந்த மாதிரி அறிவியல் தமிழாகவும் கணினி தமிழாகவும் நம்மளோட தமிழ் வந்து அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துட்டே வருது அப்படிங்கிறதுதான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த லெசனே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் வரும். ஓகேங்களா, சோ இந்த ஒவ்வொன்றும் கரெக்டா பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப தாவர இலைப்பெயர்கள். இப்ப தாவர இலைப்பெயர்கள்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆள், அரசு, மா, பலா, வாழை, இதுக்கு என்னது அந்த இலைப்பெயர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, இலை. இந்த பாருங்க, மா, பலா, வாழை அப்படிங்கிறது வந்து முக்கணி. அப்ப முக்கணில வரக்கூடியது 3, மா, பலா, வாழை, இதுக்கு இலைதான் வரும். பிளஸ் ஆலமரம், அரச மரம், அதுக்கு நம்ம என்னது இலைன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, அதுதான் வந்து ஆள், அரசு, மா, பலா, வாழை. இதுல நமக்கு வேற ஏதாவது மரம் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஆலமரம், அரச மரம், அடுத்தது இந்த முக்கணில கூடிய மா, பலா, வாழை. ஓகேங்களா, நெக்ஸ்ட், இது படிக்கிறப்பவே சேர்த்து படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அதாவது எப்படி சொல்லணும்னா, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. ஓகேங்களா, இது நம்ம 3 தனியா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீரைன்னு படிக்கிறத விட நீங்க சேர்த்தி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரைமிங்ல வந்துடும். அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்தது அருகுப்புல், அருகம்புல், அப்படிதான் அருகு புல். ஓகேங்களா, அருகனுடைய அந்த இலைப்பேர் என்னது புல், அதான் அருகம்புல் அப்படிங்கிறது. அடுத்தது கோரைப்புல். ஓகேங்களா, நான் சொல்றது புரியுதா? நீங்க அந்த இடத்துலயே சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதாவது கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா, அடுத்தது நெல், தாள். ஓகே, நெல் அப்படிங்கிறது இந்த மாதிரி வருமா? ஓகேவா, அதான் வந்து என்னது தாள். ஓகேங்களா, நெல் தாள் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்து வரகுக்கும் தாள். ஓகேங்களா, அப்ப சேர்த்தியே படிங்க, நெத்தாள், அடுத்து வரகு தாள் அப்படிங்கிறது சேர்த்தியே படிக்கணும். நெக்ஸ்ட், மல்லி வந்து தலை இருக்கிறது. ஓகேங்களா, மல்லித்தலை, இது நம்ம கம்பைன் பண்ணி படிக்கிறது நமக்கு நார்மலா தெரியும், மல்லித்தலை அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்தது சப்பாத்தி கள்ளி தாளை அப்படின்னு என்னது மடல். ஓகேங்களா, இது நமக்கு புதுசு. சப்பாத்தி கள்ளி தாளை அப்படிங்கிறது மடல். நமக்கு புதுசு எதுவோ அந்த இடத்த நல்லா ஹைலைட் பண்ணிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, சப்பாத்தி ரொம்ப லேசா இருக்கு. ஓகேங்களா, அதனால நம்ம ஒரு தாள் பேப்பரை மடக்கிற மாதிரி நம்ம மடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மடல் நம்ம மடிச்சிட்டோம் அப்படிங்கிற நாம வச்சுக்கோங்க, மடலுக்கு நம்ம மடிக்கிறேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, தாள். ஓகேங்களா, தாள்னா நம்ம பேப்பர் மடிக்கிற மாதிரி நம்ம சப்பாத்தியை வந்து மடிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இல்லைன்னா ரோல் பண்ணிட்டேன், மடக்கிட்டேன் அப்படிங்கிறது. ஓகே, சப்பாத்தி கள்ளி தாளை அப்படிங்கிறது மடல். ஓகே, நெக்ஸ்ட், கரும்பு தொகை, நாணலுக்கும் தொகை. ஓகேங்களா, இந்த இடத்துல எல்லாம் நமக்கு டவுட் வரும். எந்தெந்த இடத்துல டவுட் வருமோ அந்த இடத்துல நல்லா ஹைலைட் பண்ணிங்க. நாணல் அப்படிங்கிறதுக்கு என்னது தொகை. அதே மாதிரி இந்த சப்பாத்தி கள்ளி தாளை மடலுங்கிறது நமக்கு புதுசு, மடல் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்தது பனை ஓலை, தென்னை ஓலை சேர்த்து படிச்சுங்க. கமுகு அப்படிங்கிறது என்ன? கமுகுனா பாக்கு மரம். ஓகேங்களா, இது கூட தனியா வந்து ஒரு சொல்லும் பொருள்ல கேட்கலாம். கமுகு என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்கலாம். அப்படின்னா என்னது மீனிங்? பாக்கு. அதனோட இலை என்ன சொல்றாங்க? கூந்தல். ஓகேங்களா, கமுகு அதனோட இலை பெயர்னு சொல்லி கேட்கலாம், இல்லைன்னா பாக்கு மரத்தினோட இலை பெயர் என்னன்னு சொல்லி கேட்கலாம். என்னது? கூந்தல். ஓகேங்களா, பாக்கு மரத்துல வந்து அந்த பாக்கு தொங்கிக்கலாம், அதாவது கூந்தல் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும், அதான் வந்து என்னது கூந்தல் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா, இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே டைம் சொல்ற பாருங்க. ஆள், அரசு, மா, பலா, வாழை அப்படிங்கிறது என்னது? இலை. நெக்ஸ்ட், அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. அடுத்தது அருகப்புல், கோரைப்புல். அடுத்தது நெல்தாள், வரகு தாள். அடுத்தது மல்லி தலை. அடுத்தது சப்பாத்தி கள்ளி தாளை மடல். ஓகேங்களா, சப்பாத்தி கள்ளிய சப்பாத்திய நான் தாள் மாதிரி மடக்கிட்டேன் அப்படிங்கிறத மடல். அடுத்து கரும்பு தொகை. அடுத்து நாணல் தொகை. பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு கூந்தல், பாக்குங்கு கூந்தல். ஓகேங்களா, கமுகு அப்படின்னு என்னது? பாக்கு. இது மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், புதுமை மொழி. புதுமை மொழினா இதுல இப்ப வந்து பழங்காலம் தொட்டே நம்ம தமிழ் வந்திருக்கா, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புது மொழி. ஓகேங்களா, அதான் புதுமை மொழி. இந்த இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்க்கு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தமிழ்ல வந்து புதிய கலைச்சொற்கள்லாம் ஆட் ஆயிட்டே வருது. அதாவது மொழிபெயர்ப்புகள் மூலமா நம்ம தமிழ் வந்து ஆட் பண்ணிட்டு வளர்ந்துட்டே வரோம், அதைத்தான் இது சொல்றாங்க. ஓகேங்களா, இப்ப இதுல இங்க பாருங்க, இணையம் அப்படின்னு இருக்கா. இணையம்னா என்னது? இன்டர்நெட். முகநூல் அப்படிங்கிறது ஃபேஸ்புக். புலனம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச். தேடு பொறி அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின். செயலி அப்படிங்கிறது ஆப். தொடுதிரை அப்படிங்கிறது டச் ஸ்கிரீன். ஓகேங்களா, இது எல்லாமே கலைச்சொல்ல இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து இருக்கு. இந்த மாதிரி புதிய சொற்கள் எல்லாம் நம்மளோட இதை ஆட் பண்ணிட்டே இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, மொழிபெயர்ப்பு மூலமா. ஓகே, இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி இதுல எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய மொழி தான். நம்மளுடைய அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய தமிழ் மொழி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா,
இந்த இப்ப வரிவடிவ எழுத்துக்கள் எல்லாம் அறிவியல் தொழில்நுட்ப நோக்குலயே வந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அப்படிங்கறது இதுல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட தமிழ் மொழிய நம்ம கணினியில பயன்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா எண்களுடைய அடிப்படையில் இருக்கணும். அதாவது இங்கிலீஷ்ல வந்து பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த பைனரி எண்களுடைய அடிப்படையில இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த தமிழ் மொழியை கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றதுக்கு ஈஸி. ஓகேங்களா? அந்த மாதிரி நமக்கு எழுதப்பட்ட மொழிதான் என்னது தொல்காப்பியமும் நன்னூல். ஓகேங்களா? இது நமக்கு படிப்பதற்காக எழுதப்பட்டது. அதே வந்து ஆல்சோ கணினி மொழிக்கும் ஏற்ற மாதிரி வடிவத்தில் தான் இருக்கு அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த கணினியில தமிழ் மொழியை பயன்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? எண்களுடைய அடிப்படையில இருக்கணும். பிளஸ் அது வந்து கணினி மொழிக்கு யூஸ் பண்ணும். அதனாலதான் அது வந்து எண்களுடைய அடிப்படையில், அதாவது பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தொல்காப்பியமும் நன்னூலும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பொருத்துகளை கேட்கலாம். ஓகேங்களா? இந்த கா அடுத்தது இப்படி அது ரூ இதெல்லாம் கொடுத்துட்டு இங்க வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். ஓகேங்களா? சோ இதையும் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப இதுக்கு சின்ன ஷார்ட்கட் மாதிரி சொல்றேன். நீங்க படிச்சிருந்தா ஓகே, படிக்காதவங்க இனிமேல் தான் படிக்க போறேன் அப்படின்னா அந்த ஷார்ட்கட் வேணா எழுதி வச்சுக்கங்க. ஓகேங்களா? கடலை உடைத்து ஞனைத்து சமைத்து ருசித்து சாப்பிட்டு எடுத்து அனைவரும் கடலை உடைத்து ஞனைத்து சமைத்து ருசித்து சாப்பிட்டு எடுத்து அனைவரும் கூடி கழிக்க. ஓகேங்களா? இல்ல வேற யாருக்கு வேற ஏதாவது ஷார்ட்கட் வச்சிருந்தாலும் ஓகே. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சிட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா? இதுல இதுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஏலா, சோ ஏழு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கடலை உடைத்து நனைத்து சமைத்து ருசித்து சாப்பிட்டு எடுத்து அனைவரும் கூடி கழிக்க. இது நீங்க திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகேனா ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. எல்லாத்துக்கும் கிளியரா? ஓகே, சூப்பர். ஓகே, இதுல இந்த பாக்ஸ் இந்த ஆக்சுவலி 6th ஃபர்ஸ்ட் இயரே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இது ஒவ்வொன்றும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லிட்டே வர அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதை சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த பாக்ஸ் நிறைய பேர் படிக்காம போயிருப்போம். ஆமா தானே? இதுக்கு வந்து சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஒரு சில செட் ஆஃபா சொல்றேன், ஒரு சில செட்டு மட்டும் நான் சொல்றேன். அதை சின்ன சின்னதா நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து 6th படிக்கிறப்ப இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ளூட் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பொருத்துகளை கேட்கலாம். ஓகேங்களா? அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நான் சொல்றதெல்லாம் மட்டும் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பாம்பு. ஓகேங்களா? முதலை. ஓகே, பாம்பு முதலை. அடுத்தது மீன் செய். ஓகேங்களா? இது எல்லாமே என்ன வரும்? குறுந்தொகை. இது எல்லாமே என்னது? இந்த இதுல வருதுங்களா? அதாவது விலங்கு ரிலேட்டட்ல வருதா? பாம்பு, ஊர்வன, முதலை, அடுத்தது மீன். ஓகேங்களா? அப்ப பாம்பு, முதலை, மீன். ஓகேங்களா? மீன் இதெல்லாம் வந்து என்னது? நான்வெஜ் ரிலேட்டட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாம்பு நம்ம சாப்பிட மாட்டோம், பட் சீனா அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்களா? இந்த மாதிரி என்ன பண்றாங்க? இது எல்லாத்தையும் வந்து செய்யறாங்க, சமையல் செய்யறாங்க அப்படிங்கறது நாம வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். இன்னொருத்தங்க ஷார்ட்கட் போட்டிருக்காங்க அந்த நம்பர்ஸ்க்கு. இதுவும் அதாவது எது ஈஸியா இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு தேவை அது நமக்கு கரெக்டா ஞாபகம் எக்ஸாம் ஹால்ல யூஸ் ஆகணும். ஓகேங்களா? எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க சொல்லிக்கிறது ஒரே டைம் மட்டும் ரீட் பண்ணிடுறேன். ஒரு மேம் போட்டிருக்காங்க, கடலை உளுந்து நனைத்து சமைச்சு ருசிச்சு சாப்பிடு என்று அம்மா கூறினார். இது கூட ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? இது கூட சைட்ல எழுதிக்கங்க. மெசேஜ்ல இருக்கு, நோட் பண்றீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கடலை உளுந்து நனைத்து சமைச்சு ருசிச்சு சாப்பிடு என்று அம்மா கூறினார் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சூப்பர் மேம். ஓகே, சரி. ஓகே, இங்க பாருங்க, பாம்பு, முதலை, அடுத்தது மீன் செய். இது எல்லாமே என்னது? குறுந்தொகை. ஓகேங்களா? இது ஒரு செட்டு. இந்த 4ம் ஒரு செட்டு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? வேளாண்மை. ஓகே, வேளாண்மை அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம விவசாயம் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகமா அங்க என்ன கிராமத்து சைடுல என்ன சாப்பிடுவாங்க? களி சாப்பிடுவாங்களா? அதை நான் அமைச்சுங்க. ஓகேங்களா? அப்ப வேளாண்மை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா
திருவாதிர களி அப்படிங்கிற அமைச்சுங்க. அப்ப திருவாதிரை அப்படிங்கும்போது திருங்கும் போது திருக்குறள், களிங்கும் போது கலித்தொகை. ஓகேங்களா? வேளாண்மை அப்படிங்கிறது கலித்தொகை, அடுத்தது திருக்குறள் அப்படிங்கிறது நான் அமைச்சுக்கங்க. ஓகேங்களா? சின்ன சின்னதா எழுதுங்க. வேளாண்மைனா கிராமத்து சைடுல வேளாண்மை செய்றீங்களா அதிகமா என்னது ராகில களி கிண்டி சாப்பிடுவாங்க. சோ கலித்தொகை திருக்குறள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது உழவர். உழவருக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கன்னா, உழவர்னாவே என்னது மோஸ்டா வந்து அந்த நாத்து நடுவாங்களா, சோ நற்றிணை. ஓகேங்களா? உழவர் அப்படிங்கிறதுக்கு நற்றிணை, நாத்து நடவு அப்படிங்கும்போது 4 எழுத்துல வரும். சோ நற்றிணை. உழவர் நாத்து நடுறாங்க, வேளாண்மை தொழில் அதிகமா செய்றீங்க, திருவாதிரை களி சாப்பிடுறாங்க. அப்ப திருக்குறள் கலித்தொகை. ஓகேங்களா? இப்ப நாம எத்தனை படிச்சிட்டோம்? 7 படிச்சிட்டோம். பாம்பு, முதலை, மீன், செய் இதெல்லாத்தையும் சேர்த்து சமையல் செய்யறாங்க அப்படிங்கிறது என்னது? குறுந்தொகை. நெக்ஸ்ட் வேளாண்மை அப்படிங்கிறது வேளாண்மை தொழில் செய்யறவங்க திருவாதிரை களி சாப்பிடுவாங்க. சோ திருக்குறள் கலித்தொகை. நெக்ஸ்ட் உழவர்கள் நாற்று நடுறாங்க அப்படிங்கிறது நற்றிணை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெள்ளம் அப்படின்னா பதிற்று பத்து. ஓகேங்களா? வெள்ளம் பதிற்று பத்து அப்படிங்கிறது எப்படி அமைச்சுங்கன்னா, வெள்ள வருது பார்த்து பத்திரமா இரு அப்படிங்கிறது. ஓகேங்களா? வெள்ள வருது பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்றதுதான் பதிற்று பத்து. ஓகேங்களா? வெள்ளம் அப்படிங்கிறது என்னது? பார்த்து பத்திரமா இரு. 10 அப்படிங்கும்போது பத்திரமா இருக்கிறதா பதிற்று பத்து. ஓகேங்களா? வெள்ளம்னா பதிற்று பத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோடை. கோடை அப்படிங்கிறது எப்படி நான் அமைச்சுங்க? கோடை காலம் அகன்று விட்டது அப்படின்னு அமைச்சுங்க. ஓகேங்களா? மே மாசம் கோடைக்காலம் போயிருச்சு அப்படிங்கிறத கோடை அகன்று விட்டது. அப்ப அகநானூறு. ஓகேங்களா? கோடைக்காலம் அகன்று விட்டதுங்கிறது என்னது? அகநானூறு. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதே அகநானூறு எதுக்கு வரும்னா மருந்துக்கு வரும். ஓகே. ஆனா மருந்து கூட என்ன பண்ணது எக்ஸ்ட்ரா? திருக்குறள். அதை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கோடை அகன்று விட்டது, மருந்துக்கு அகநானூறு பிளஸ் திருக்குறள். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இந்த உலகத்துக்கு வரேன். அடுத்தது பாருங்க, இந்த 3 செட்டா ஒரே செட்டா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அன்பு, உயிர், மகிழ்ச்சி. ஓகேங்களா? இந்த 3 ஒரு செட்டு. எப்படி அப்படின்னா, அன்புல பாருங்க தொல்காப்பியம், திருக்குறள் ரெண்டுமே வரும். ஓகேங்களா? தொல்காப்பியம், திருக்குறள். உயிர்லயும் தொல்காப்பியம், திருக்குறள். மகிழ்ச்சியிலையும் தொல்காப்பியம், திருக்குறள். ஓகேங்களா? அப்ப தொல்காப்பியம், திருக்குறள் வருது அப்படின்னா அன்பு, உயிர், மகிழ்ச்சி. ஓகேங்களா? உயிர் வாழ்றப்பவே நம்ம அன்போடவும் மகிழ்ச்சியோட இருந்துக்கணும் அப்படிங்கறத நாம வச்சுங்க. ஓகேங்களா? அன்பு, உயிர், மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொல்காப்பியம், திருக்குறள். இப்ப தொல்காப்பியத்துல என்ன இயல் அப்படிங்கறது மட்டும் தனியா மட்டும் பாத்துக்கணும். ஓகேங்களா? இப்ப இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க? தொல்காப்பியம் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் அன்பு. ஓகேங்களா? அன்புல கலப்பு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அன்புல என்னது? கலப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத களவியல். ஓகேங்களா? உயிர் அப்படிங்கிறது கிளவியாக்கம். ஓகேங்களா? கிளவி அப்படின்னா வந்து நமக்கு பாட்டி சொல்லுவோமா, பாட்டி உடனே எத்தனை நாளுக்கு உயிர் வாழ போறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்க கேட்டாங்கன்னா நம்ம வீட்டுல மோஸ்டா சொல்லுவாங்களா? அப்ப கிளவியாக்கம் அப்படின்னா கிளவி, அதாவது பாட்டிங்கிறத நாம வச்சுங்க. அப்ப உயிர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மகிழ்ச்சி அப்படின்னா கற்பியல். நம்ம மகிழ்ச்சியா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கத்துக்கணும் அப்படிங்கறத நாம வச்சுங்க. ஓகேங்களா? நான் இந்த ஷார்ட்கட் சொல்றேன், நல்லா யூஸ் ஆகும். எக்ஸாம் டைம்ல ஒரு டைம் யூஸ் பண்ணி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். மோஸ்டா இதுல யாரும் படிக்க மாட்டாங்க. அடுத்தவங்க படிக்காதுல இருந்து நம்ம படிச்சு அதுல ஸ்கோர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல அன்பு, அதாவது உயிர் வாழ்றப்பவே நம்ம அன்போடவும் மகிழ்ச்சியோட இருந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த 3 செட்டா ஞாபகம் வச்சுக்கங்க. இதுல அன்பு எல்லாத்துக்குமே என்னது? தொல்காப்பியம், திருக்குறள் தான் வரும். ஓகேங்களா? அன்புல கலப்பு இருக்கக்கூடாது, சோ களவியல். உயிர் அப்படின்னாவே என்னது? கிளவியாக்கம். ஓகேங்களா? கிளவி அப்படிங்கும்போது பாட்டி வந்து எவ்வளவு நாளுக்கு உயிர் வாழ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளவியாக்கம். நெக்ஸ்ட் மகிழ்ச்சி எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியா எப்படி இருக்கணும் கத்துக்கணும், சோ கற்பியல். ஓகேங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்னது? புகழ். புகழ் அப்படிங்கிறது தொல்காப்பி. இதுல வந்து என்னன்னா அடுத்த செட் ஆஃப் 3 எது அப்படின்னா, இருங்க அதுக்கு ஒரு கலர் காட்டுறேன். ஓகே ஓகே. இதுல எது செட்டா வச்சுக்கணும்னா புகழ், நெக்ஸ்ட் செல், ஒளி, முடி. ஓகேங்களா? இந்த நாலுமே தொல்காப்பியத்துல வரும். ஓகேங்களா? புகழ், செல், ஒளி, முடி இதுல எல்லாமே தொல்காப்பியம் வரும். அதுல என்ன இயல் அப்படின்னா புகழ் அப்படின்னா தொல்காப்பியம். நமக்கு இந்த 4மே தொல்காப்பியம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்ப நான் புகழ் பெற்று, அதாவது இப்ப என்ன சொல்றது, ஒருத்தங்க வந்து ஒரு நல்ல IAS ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா படிக்காம நம்ம ஒண்ணா படிச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உடனே நம்ம அவங்கள வேற ஆள் மாதிரி பார்ப்போம். ஒரு ஹை லெவல் போஸ்டிங்கோ இல்ல அவங்க வந்து பணக்காரங்க ஆயிட்டாங்க அப்படின்னாவே நம்ம வேற ஆள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, நம்மள ஒரு மாதிரி வேற ஆள் மாதிரி பார்ப்பாங்க. அப்ப வேற்றுமைப்படுத்துறதுதான். ஓகேங்களா? ஒரு மாதிரி புகழ் அடைஞ்சாலே நம்மள வேற்றுமைப்படுத்திடுவாங்க அப்படிங்கறதான் வேற்றுமை இயல். ஓகேங்களா? புகழ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் ஷார்ட்கட்காக சொல்றேன். புகழ் அப்படிங்கிறது என்னது? வேற்றுமை இயல். ஓகேங்களா? செல் அப்படின்னா இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுன்னா
புறத்தே செல் அப்படின்னு. புறம்னா என்னது? வெளியே. அப்ப வெளியே செல் அப்படின்னா புறத்தே செல் அப்படின்னு ரைமிங்கா நாம வச்சுங்க. புறத்தே செல். ஓகேங்களா? புறத்திணை இயல் அப்படிங்கிறது செல். ஓகே, நெக்ஸ்ட் ஒளி அப்படிங்கிறது கிளவி. ஓகேங்களா? இது எல்லாமே நான் ஷார்ட்கட்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? யாராவது பாட்டி மேல ரொம்ப வந்து பாசமா இருந்தீங்கன்னா என்ன திட்டாதீங்க. கிளவி அப்படின்னா ஏதாவது பாட்டினாவே நமக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கேன். இந்த கிளவி முதல்ல ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்காக மட்டும் தான் சொல்றேன். ஓகேங்களா? கிளவியாக்கம் அப்படிங்கிறது ஒளி. ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் விளையாட்டுக்கு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஓகேங்களா? கிளவியாக்கம் அப்படிங்கிறது ஒளி. நமக்கு பிடிச்ச பாட்டி தான் அப்படி எல்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா? கிளவியாக்கம் அப்படிங்கிறது ஒளி. நெக்ஸ்ட் முடி அப்படிங்கிறது வினையியல். ஓகேங்களா? இந்த முடி வந்து எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு வந்து கெமிக்கல் வந்து வினையை யூஸ் பண்ணி நம்ம இந்த முடி வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? வினையியல் அப்படிங்கிறது முடி. ஓகே, இப்ப புகழ், செல், ஒளி, முடி இது எல்லாமே என்னது? தொல்காப்பியம். புகழ் அப்படின்னா வேற்றுமையியல். புகழ் அடைஞ்சது நம்ம வேற மாதிரி பார்ப்பாங்க, சோ வேற்றுமையியல். செல் அப்படிங்கிறது புறத்தே செல். ஒளி அப்படிங்கிறது கிளவியாக்கம். முடி அப்படிங்கிறது வினையியல். ஓகேங்களா? இப்ப இதுல பாதி பார்த்தாச்சு. நமக்கு இன்னும் என்னென்ன இருக்கு? வேற என்ன இருக்கும்னா கீழே வந்து ஓகே பார் அப்படின்னு இருக்கா? பார் அப்படின்னா பெரும்பானாற்று படை. ஓகேங்களா? ஓகே, பார் அப்படிங்கிறது என்னது? பெரும்பானாற்று படை. ஓகேங்களா? அந்த ஒரு பெரிய படைய பாரு அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுங்க. ஓகேங்களா? பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய படைய பார். ஓகேங்களா? ஒரு பெரும் படை படை வந்து திரண்டு வருது, அதை பாரு அப்படிங்கிறது. படை அப்படிங்கிறது படைய வந்து பாரு அப்படிங்கிறதா பெரும்பானாற்று படை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? அரசு. அரசு அப்படின்னாவே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நீங்க அரசு பேருந்து. ஓகே, அதாவது கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து எழுதி ஒட்டிருப்பாங்களா? சோ அதை ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் பில்டிங்க்கு போனாமே அங்க ஒரு திருக்குறள் எல்லாம் இருக்கும். ஓகே, போர்டு இருக்கும். சோ அரசு அப்படின்னாவே என்னது? நமக்கு திருக்குறள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாரி, இந்த புகழ், செல், ஒளி, முடி இது கூட சேர்ந்து நீங்க இன்னொன்னு எது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தொல்காப்பியம். ஓகேங்களா? அந்த தொல்காப்பியமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஊர். ஊர் அப்படிங்கிறது என்னது? தொல்காப்பியம். அகத்திணை இயல். ஓகேங்களா? அகம் அப்படின்னா ஊர். அகம்னா என்னது? உள்ளமா, வீடு. அப்ப ஊருக்குள்ளதான் நம்ம வீடெல்லாம் இருக்கு. சாரி, அகம்னா என்னது? உள்ளம். ஓகேங்களா? நம்ம ஊரே நம்ம அகத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஊர்னா தொல்காப்பியம், அகத்திணை இயல். ஓகேங்களா? பேலன்ஸ் ஒண்ணுதான் இருக்கு. அது என்னதுன்னா உலகம். ஓகேங்களா? உலகம் அப்படிங்கிறது என்னதுல வரும்? தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? உலகத்துல இருக்கக்கூடிய பாட்டிகை எல்லாருமே முருகா முருகான் தான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தொல்காப்பியத்தை தொன்மையான பாட்டி, அதாவது ரொம்ப வந்து வயசான பாட்டி அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உலகத்துல வயசான பாட்டி எல்லாருமே முருகா முருகான் முருகாவியை தான் எப்பவும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஈஸியா இருக்கா? ஓகே அப்படின்னா ஒரே ஒரு தம்ஸ் அப். உங்களுக்கு ஈஸியா இருக்கா? இதுக்கு முன்னாடி இதை படிச்சிருக்கீங்களா? ஓகே தானே? நான் சொன்னதை பென்சில்ல என்னைக்கு தமிழ் கிளாஸ் வந்தாலும் சரி, ஒரு பென்சில், ஒரு பேனா, ஒரு ஹைலைட்டர் கூட வந்து உட்காந்துக்குங்க. நான் அப்பப்ப சொல்ற ஷார்ட்கட்டை ஜஸ்ட் பென்சில வந்து எழுதி நோட் பண்ணிட்டு நீங்க படிக்கிறப்ப ஒவ்வொரு டைமும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ண தேவை இல்லை. ஓகேங்களா? ஆக்சுவலி கிளாஸ் டைமிங் போயிட்டே இருக்கு. பட் இன்னைக்கு நான் ஒரு இயல் முடிச்சுட்டு தான் உங்களை விடுவேன். ஓகேங்களா? டைம் போனாலும் பரவாயில்ல, ஒரு இயல் படிச்சாலும் நம்ம தெளிவா பொறுமையா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? வீட்டுல ஐ திங்க் எல்லாத்துக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீட்டுல மட்டும் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மட்டும் சொல்லிருங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, இது ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபாஸ்ட் விஷன் கொடுத்துறவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. வேளாண்மை அப்படிங்கிறது, அதாவது வேளாண்மை செய்யறவங்க எல்லாருமே திருவாதிரை களி சாப்பிடுவாங்க. சோ திருக்குறள், கலித்தொகை. நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நான் சொல்ல சொல்ல அப்படியே மனசுக்குள்ள சொல்லி பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? இதுதான் ரிவிஷன். ஓகே, உழவர் அப்படிங்கிறது நற்றிணை, நாத்து நடுறது. பாம்பு, முதலை, மீன், செய் இது எல்லாமே என்னது? குறுந்தொகை. நெக்ஸ்ட் வெள்ளம் வருது, பார்த்து பத்திரமா இரு அப்படின்னா 10. நெக்ஸ்ட் கோடை அப்படிங்கிறது அகன்றுச்சு, கோடை காலம் அகன்று விட்டுச்சு அப்படிங்கிறதா கோடைனா என்னது? அகநானூறு. நெக்ஸ்ட் உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியம், தொன்மையான பாட்டிகை எல்லாமே. பாட்டினது கிளவி, எல்லாருமே முருகா முருகான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஓகே, உலகங்கள் தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. நெக்ஸ்ட் மருந்து அப்படிங்கிறது அந்த கோடை காலத்தோட சேர்த்து அகநானூறு, திருக்குறள் சேர்த்து வந்துடணும். நெக்ஸ்ட் ஊர் அப்படிங்கிறது தொல்காப்பியம், என்னுடைய அகத்துக்குள்ளதான் என் ஊரே இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? அகத்திணை இயல். அடுத்தது அன்பு, உயிர், மகிழ்ச்சி இது மூணுமே தொல்காப்பியம், திருக்குறள்ல வந்துரும். அன்புங்கிறது களவியல், அன்புல கலப்பிருக்க கூடாது. உயிர் அப்படிங்கும் போது கிளவி. அடுத்தது மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்படின்னு கத்துக்கணும், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு கத்துக்கணும்.
ஓகே, நெக்ஸ்ட் மீன் பார்த்தாச்சு. புகழ் அப்படிங்கிறது தொல்காப்பியம் தெரியும். புகழ் வந்தது நம்மள வேற மாதிரி பார்ப்பாங்க. சோ வேற்றுமை இயல். அரசு பேருந்து எல்லாம் என்னது திருக்குறள் எழுதி ஒட்டியிருப்பாங்க. சோ அரசுங்கிறது திருக்குறள், செய்யுங்கிறது குறுந்தொகை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செல் அப்படிங்கிறது என்னது தொல்காப்பியம் புறத்தே செல் அப்படிங்கிறது புறத்திணை இயல். பார் அப்படின்னா ஒரு பெரிய படை வருது பாரு அப்படிங்கிறது. ஓகே, பெரும்பானாற்று படை. நெக்ஸ்ட் ஒளி அப்படின்னா இந்த கிளவியை ஒழிச்சுக்கட்டணும் அப்படின்னு சொன்னதா தொல்காப்பியம் கிளவியாக்கம். முடி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வினை அதை பயன்படுத்தி என்னோட முடியை வளர வச்சிடணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, தொல்காப்பியம் வினை இயல். அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த பாக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. ஏன்னா இது மோஸ்டா எல்லாரும் படிக்க மாட்டாங்க, நம்ம படிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அறிவுமதியினுடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது இது மோஸ்டா எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அறிவுமதிங்கிறது ஒரு பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாளுக்கு ஒரு பர்த்டே சாங். ஓகேங்களா, அறிவுமதிக்கு பர்த்டே அப்படின்னு நான் வச்சுக்கேன். ஓகேங்களா, அறிவுமதிக்கு பிறந்தநாள். சோ பிறந்தநாள் வாழ்த்து அப்படிங்கிற ஆசிரியர் யாரு? அறிவுமதி. ஓகேங்களா, சோ இப்ப இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் தொன்மை அப்படின்னா இதனோட சொல்லின் பொருள் என்னது? பழமை. ஓகேங்களா, இதுதான் நான் சொன்னேன். சொல்லும் பொருளும்ல நமக்கு எதிர்ச்சொல் சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்ப தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம என்னைக்கு கொஸ்டின் பார்த்தோம்னாலும் எக்ஸாம் ஹால்லையும் சரி டெஸ்ட் எழுதும் போதும் சரி கொஸ்டினை முழுமையா படிங்க. ஓகேங்களா, சரியானது கேட்டிருக்காங்களா இல்ல தவறானது கேட்டிருக்காங்களா, அடுத்தது சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்களா அதனோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா, அந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா, இப்ப தொன்மைங்களுடைய சொல்லினுடைய பொருள்னு கேட்டாங்கன்னா பழமை. அப்போ இதனுடைய எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா என்ன வரும்? ஓகேங்களா, இப்ப தொன்மையினுடைய எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேக்குறாங்க. அப்ப என்ன வரும்? எதிர்ச்சொல்னு கேட்டாங்கன்னா என்னது? புதுமை. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம படிக்கிறப்பவே ஏதாவது சொல்லுக்கு எதிர்ச்சொல் வருமா அப்படிங்கிறப்ப சைட்ல எழுதி எழுதி படிச்சுக்கணும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது இடப்புறம் அப்படிங்கிறது என்னது? சொல்லை பிரித்தெழுதுக. இடப்புறத்துக்கு ஆன்சர் இடம் புறம்னு வரும். ஆனா ஆக்சுவலி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இடது கூட்டல் புறம். ஓகேங்களா, இதுவும் வரும், இடது புறம் வரும். சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது சிலம்பு கூட்டல் அதிகாரம்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா, சிலம்பு கூட்டல் அதிகாரம்னா சிலப்பதிகாரம். ஆப்ஷன் பி. ஓகேங்களா, யாரு ஏங்க சிலம்பதிகாரம் இருக்கும், அது வராது, சிலப்பதிகாரம் தான் வரும். ஓகேங்களா, சோ இதை நான் கரெக்டா பார்த்து போடணும். சிலப்பதிகாரம். நான் தெரிஞ்சது தப்பு பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு எக்ஸாம்பிள் இது. ஓகேங்களா, சிலம்பு கூட்டல் அதிகாரம் இருக்கும். இப்ப சப்போஸ் சிலப்பதிகாரத்தை பிரிச்சு எழுதுக கேட்டாங்கன்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம். ஓகேங்களா, சோ கரெக்டா பார்த்து எழுதிக்கணும். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். ஓகேங்களா, இத்து வரும், கணினி தமிழ்னு வரும். நெக்ஸ்ட் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாரு? பாரதியார். ஓகேங்களா, இதுலயே தான் இன்னொன்னு வரும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கறதுல இதுவும் அங்குது பாரதியார் தான் வரும். ஓகே, நான் சொன்னேங்களா மாயினம் சொல்லின் பொருள் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க பாருங்க 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல ஒண்ணு மட்டும் தான் ஆன்சர், விலங்குதான் ஆன்சர். இந்த மாதிரியும் கேட்கலாம். இல்லைன்னா பொருந்தாதன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் மாவோட பொருள் கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் தப்பா கொடுக்கலாம். ஓகேங்களா, சோ இந்த மாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. ஓகே, நெக்ஸ்ட் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஓகே, சூப்பர். ஓகே, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். நம்ம கம்ப்யூட்டர்ல படிக்கணும் எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்னது? எண்களுடைய அடிப்படையில இருக்கணும். இந்த மாதிரி அமைந்த நூல் 2 என்னது? இங்க எழுதிக்கோங்க, தொல்காப்பியம் 1, இன்னொன்னு நன்னூல். ஓகேங்களா, ஓகே சூப்பர். ஓகே, அவ்வளவுதான் புக் மார்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கனவு பழித்தது. ஓகேங்களா, ஓகே, கனவு பழித்தது அப்படிங்கிறது இதுல சயின்ஸ் ரிலேட்டடா, இதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன், அது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, இதுல பாருங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். ஓகேங்களா, இந்த 5ம் கலந்தது இவ்வுலகம் அப்படிங்கிற அறிவியல் உண்மை. இது எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா, இதனுடைய செய்யுள் வரிதான் இங்க கொடுத்திருப்பாங்க, அப்படியே இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். ஓகேங்களா, அதாவது நிலம் தீ நீர், வளி அப்படிங்கிறது என்ன, காற்று. இந்த இடத்துல இருக்குங்க, வளினா என்னது, காற்று. நெக்ஸ்ட் விசும்பு அப்படின்னா வானம். ஓகேங்களா, இந்த அஞ்சும் கலந்ததுதான் உலகம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க, தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் சொன்னது எந்த நூல்னு சொல்லி கேட்பாங்க, தொல்காப்பியம். ஓகேங்களா, அப்ப தொல்காப்பியத்துல 2, இதே இடத்துல அந்த ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அப்படிங்கறது எழுதிக்கணும். ஓகேங்களா, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வந்து பார்த்தா சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். அதே மாதிரி உலகம் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று அப்படின்னு 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்றது தொல்காப்பியம். ஆசிரியர் யாரு, தொல்காப்பியர். அடுத்தது இது ஒரு பாயிண்ட். ஓகே, 2வது பாயிண்ட், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான இதுல சொல்லியிருக்காங்க, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இப்ப என்ன சொல்றாங்க, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், அந்த மேகம் வந்து குளிர்ந்து மழையா பொழியும் அப்படிங்கிறது எதுல சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, முல்லையை வந்து பறிக்கிறதுக்கு பாவை அப்படிங்கிற பொண்ணு. ஓகேங்களா, இது சின்ன ஷார்ட்கட் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. பாவைங்கிற பொண்ணு முல்லையை பறிக்கிறதுக்காக போறா. ஓகேங்களா, அப்ப டக்குன்னு வந்து மழை பெஞ்சிருது, அதுதான் இந்த மலை அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப திருன்னு டக்குன்னு சுத்தி பார்த்துட்டு போய் அவ காருக்குள்ள ஏறிடுறா. ஓகேங்களா, சோ இந்த 5 நூல் எத்தனை கொடுத்துருக்காங்க, 5. இந்த 5 நூலுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பிளஸ் அந்த 5 நூல் கூட சேர்த்து எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கணும். ஓகேங்களா, அப்ப மழை பொழியறத பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப நான் அதுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா, பாவை அப்படிங்கிற ஒரு பொண்ணு முல்லை பறிக்க போறாங்க. அப்ப பாவை அப்படின்னா திருப்பாவை, முல்லை அப்படிங்கும் போது முல்லைப்பாட்டு, பறிக்க அப்படிங்கும் போது பரிபாடல். ஓகேங்களா, அந்த டைம்ல என்ன ஆயிருது, மழை பெய்யுது. அப்ப மழை பெய்யுதுங்கிறது தான் நமக்கு அந்த கொஸ்டின். ஓகேங்களா, அப்ப திருன்னு டக்குன்னு சுத்தி பாக்குறா, என்ன இவ்வளவு மழை பெய்யுது அப்படின்னு திரும்பி பாக்குறா, அதான் திருக்குறள். டக்குன்னு போய் காருக்குள்ள ஏறிடுறா, அதான் கார்நாற்பது. ஓகேங்களா, ஓகே, இது கேட்கலாம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். ஓகேங்களா, இந்த இலக்கியம் எதுல சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல பாருங்க 5 இருக்கு. சோ 4 ஆப்ஷன்ல 1 மாத்தி கொடுத்து எதுல சொல்லுன்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, சோ இதுக்கான வந்து செய்யுள் தான் என்னது இது. ஓகேங்களா, கார்நாற்பதுல ஒரு செய்யுள் கொடுத்திருக்காங்க, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழினி அப்படிங்கிறது கார்நாற்பது. ஓகேங்களா, அதேதான், கடல் நீர் ஆவியாகி மேகம் வந்து குளிஞ்சு மழையா பொழியுது அப்படிங்கறதா இதோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட். இதுல திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதனுடைய அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்து எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆழ அமுக்கி முகக்கினும். ஓகேங்களா, இப்ப ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இப்ப திரவ பொருளை நீங்க எவ்வளவு அழுத்தினாலோ அதனுடைய அளவையோ அதனோட வடிவத்தையோ மாத்த முடியாது. ஓகேங்களா, இதுதான் அதுக்கான மீனிங். இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஔவையார். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ஐஃபன் போட்டு ஔவையார் எழுதிக்கோங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி. இந்த செய்யுள் வரி கொடுத்து யாருன்னு கேட்கலாம். இல்ல அப்படின்னா இந்த திரவ பொருட்களை வந்து எவ்வளவு அழுத்தினாலும் அதனோட அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்துக்குரியவர் யாருன்னு சொல்லியும் கேட்கலாம். ஓகேங்களா, இது 3வது பாயிண்ட். ஓகே, அடுத்தது 4வது பாருங்க. ஓகே, இந்த போர்க்களத்துல மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர்களுடைய காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா, 10 நூல இடம்பெற்றிருக்கிறத வந்து பத்தி சொல்லக்கூடியது எது, அந்த வெண்ணிற ஊசியால தைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கிறோம், போர்க்களத்துல ஒருத்தருக்கு புண்பட்டுருச்சு, பார்த்து பத்திரமா வந்து அந்த வெண்ணிற ஊசியால தையுங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, இல்லைன்னா 10 வீரர்களுக்கு மார்புல வந்து புண்பட்டுருச்சு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, 10 பேருக்கு போர்ல மார்புல புண்பட்டுருச்சு அப்படின்னு அமைச்சிருக்கேன். ஓகேங்களா, அப்ப அதுக்கான வந்து செய்யுள் வரிதான் என்னது, இங்க நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு அப்படிங்கிறது 10. ஓகேங்களா, எந்த ஊசி, வெள்ளூசி. ஓகே, வெள்ளை கலர் ஊசி 10 பேர்த்துக்கு தைக்கிறாங்க, அந்த மாதிரி நான் அமைச்சிக்கேன். ஓகேங்களா, வெள்ளை கலர் ஊசியை வச்சுதான் 10 பேர்த்துக்கு தைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, 10 வந்துச்சுன்னா வெள்ளூசி அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் 5வது பாயிண்ட் என்னது, சுறாப்புண் தாக்கியதனால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நச்சினை என்னும் நூல்ல காணப்படுகிறது. ஓகேங்களா, இங்கேயும் 4 ஸ்டார்ட் ஆகும், இங்கேயும் 4 வரும். ஓகே, நரம்புன்னு வந்துச்சுன்னா நச்சினை அப்படிங்கிறது. அதுக்குதான நூல் தான் இங்க இருக்கும். இங்க பாருங்க, கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், இங்கேயும் நரம்புன்னு வருது. ஓகேங்களா, நரம்பு நற்றினை. ஓகேங்களா, நமக்கு செய்யுள் வரி கொடுத்தும் கேட்பாங்க, பிளஸ் இந்த பொருள் கொடுத்தும் கேட்பாங்க.
ஓகே, இந்த மாதிரி அறுவை மருத்துக்கான வந்து எல்லா கூறுகளை பத்தியுமே இதுல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 6வது பாயிண்ட் இது. ஓகே, தொலைவில் இருக்கக்கூடிய பொருளுடைய உருவத்தை அருகில தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிற அறிவியல் கருத்து யார் சொல்லியிருப்பாங்க? கலிலியோ சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஆனா இவர் சொல்றதுக்கு முன்னாடியே திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல்ல கபிலர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? எப்படின்னா இங்க பாருங்க, திணையளவு போதா சிறுப்புள் நீண்ட பனையளவு காட்டும். அதாவது தூரத்துல இருக்கக்கூடிய அந்த பெரிய பனைமரத்தை ஒரு சின்ன துளியில கூட வந்து தெரியும் அதனோட பிம்பம் அப்படிங்கறதுதான் திணையளவு போதா சிறுப்புள் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே ஓகே, இதுதான் இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ இதை மட்டும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்க. இந்த லெசன்ல இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே, இதுல இந்த பாக்ஸ்ல வந்து இது சும்மா ஜஸ்ட் ஒரு 3 மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதை விட்டு பாத்துங்க. மேனாள்னா முன்னாள். ஓகேங்களா? முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு. ஸ்கிரீன் நாட் விசிபிளா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ, வாய்ஸ் கேக்குதுங்களா? ஸ்கிரீன் மட்டும் விசிபிள் ஆகலீங்களா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். சாரி, ஒரே நிமிஷம், நெட்வொர்க். இப்ப விசிபிள் ஆகுதுங்களா? சரி, ஓகே. இப்போ ஓகே, நான் வாய்ஸ் கேக்குதுல்ல? ஸ்கிரீன் தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நான் இலக்கணம் உங்களுக்கு ஃபுல்லா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருந்தேன். பட் சரி, ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப லென்த்தா போயிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இலக்கணத்தோட சேர்த்து கண்டினியூ பண்ணிட்டு இயல் 2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த பாக்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு டைம் பாருங்க, என்னன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஓகேங்களா? அப்துல் கலாம் வந்து எந்த பீரியட்ல வந்து குடியரசுத் தலைவரா இருப்பாரு? ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எந்த இயர்ல அவர் குடியரசுத் தலைவரா வந்து இருப்பாரு? 2002ல இருந்து 2007. ஓகேங்களா? அந்த வாய்ஸ் கேக்குது இல்லைங்க? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. வாய்ஸ் கேக்குதுல்ல? ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஓகே, வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நான் இலக்கணம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நடத்துறேன். பிரீஃபாவே எழுதிதான் நடத்துவேன், எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நடத்துவேன். சோ இப்ப வேணாம், ஏன்னா டைமும் ஆயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்தது இஸ்ரோவுடைய தலைவர் யாரு? டாக்டர் சிவன். ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த கனவு பழித்தது அப்படிங்கிற லெசன்ல நம்ம ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம். அந்த 6 பாயிண்ட் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கங்க. அது செய்யுள் கொடுத்தும் கேட்கலாம், பிளஸ் அதோடைய அந்த பொருள் கொடுத்தும் யாரு நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இலக்கணம் ஸ்டார்ட் ஆகுது, பிளஸ் புக் பேக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இலக்கணத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? நாளைக்கு நான் ஸ்லிப் டெஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். அதை நான் ஒரு டைம் இப்ப பார்த்த வரைக்கும் தயவு செஞ்சு இப்ப போய் சாப்பிட்டு டைம் கிடைச்சீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா நம்ம சொன்ன ஷார்ட்கட்டை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி பாருங்க. அப்பனாதான் நமக்கு திருப்பி திருப்பி ஞாபகம் இருக்கும். நான் ஏன் இத்தனை டைம் திருப்பி சொல்றேன் அப்படின்னா, நம்ம படிக்கலனாலும் அட்லீஸ்ட் நான் இப்ப சொல்ற அந்த வாய்ஸ் ஆகுது உங்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? சோ சொல்றத கரெக்டா கவனிங்க. பிளஸ் போய் ரிவிஷன் பண்ணுங்க. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ நான் மைக் எல்லாத்துக்கும் ஆன் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மட்டும் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே, கிளாஸ் முடிஞ்சது. டவுட் இருக்கிறவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் மைக் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். மைக் வரும். ஓகே, ஒரே நிமிஷம். யாருக்காவது டவுட் இருக்கா? எது மெசேஜ் பண்ணுங்க. ஆக்சுவலி மைக் ஆன் பண்ண முடியல. ஒரே மெசேஜ் பண்ணுங்க. டவுட் நான் சொல்றேன். இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல கூட கேளுங்க.